தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் உரையாற்றி வருகிறார் என்பது always about the goal. I feel incredibly honored and privileged to welcome a visionary leader, our esteemed Chief Tamil Nadu Police and our distinguished principal, Reverend Dr. Isabella Rajakumari. And I extend my hearty welcome to the head. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. If I speak in English, it will reach your mind. But if I speak in our mother tongue Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில். அதனால விழால தமிழ்ல பேசுறதுதான் சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். I am always particular about the last benches. You know why? The best brain of the nation may be found in the last benches. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயரும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு மேடையிலே இடமிருந்தும் கூட அமைதியாக என்னை வரவேற்று கீழே அமர்ந்திருக்கின்ற ரெவரண்ட் டாக்டர் ஆனி சேவியர் அவர்களே, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து அற்புதமான இந்த கல்லூரியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரெவரண்ட் டாக்டர் இசபெல்லா ராஜகுமாரி அவர்களே, அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறியுள் உய்த்துவிடும் என்பதற்கிணங்க அமைதியாக என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ் மா சிசர் ரோமன் பெயர். அதன்படி நான் இங்கு வந்து நிற்பதற்கு காரணமாக இருந்த ஒருங்கிணைப்பாளர் வினோலின் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவு தொடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற அருமை ஆசிரியர் பெருமக்களே, அதற்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளாக எனக்கு முன்னால் ஆயிரக்கணக்காக அமர்ந்திருக்கின்ற மாணவிகளே, இந்த 100 வருட நிறைவு நாளிலே என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே நான் பேசுவதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க முடியும் என்பதை ஒரு 35 ஆண்டுகள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் 10 ஆண்டுகள் தொடர்ந்த கல்லூரிகளிலேயும் பல்கலைக்கழகங்களிலேயும் உரையாற்றுகின்ற என்ற முறையிலே நல்ல பல கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இது போன்றது ஒரு கல்லூரியிலே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் 3 பேரும் சென்று குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன,
அப்துல் கலாம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையின் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். இந்த இடத்திலே நான் சொல்லுவதற்கு காரணம், உங்களை பார்த்தவுடன் நெஞ்சத்தில் நிழலாடிய இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு காரணம், துன்பப்படுகிறவர்களுக்காக, துயரப்படுகிறவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளைப் போல உதவி செய்கின்ற கரங்கள் மேலானது என்ற உன்னத நோக்கத்தோடு ஆரம்பித்த இந்த ஹோலி கிராஸ் கல்லூரி 100 ஆண்டுகளாக மிகச்சிறந்த முறையிலே நடப்பதற்கு அடிப்படை காரணம், இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலெல்லாம் நான் மேடை ஏறும்போது நான் நினைப்பது, கோவில்களை விட இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் சிறந்ததோ என்று நான் நினைப்பதுண்டு. காரணம், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதராக இருந்தால் மட்டுமே போதும். இதுதான் இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்பதை நான் சிந்திப்பதுண்டு. அற்புதமாக ஆழ்ந்து கவனிக்கின்ற மாணவிகளிடம் நான் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன். யாரை பார்த்தாலும் படி படி படி. ஏன் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அத்துணை பேரும், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? பொண்ணு என்ன படிக்கும், பையன் என்ன படிக்கும், எந்த கல்லூரியில, எப்படி படிக்கும்? இதுதானே ஒழிய எவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று யாரும் யாரையும் பார்த்து கேட்பதில்லை. ஏன்? அப்படி என்ன இந்த கல்வி எல்லாவற்றையும் விட சிறந்ததா? நிச்சயமா. எப்படி? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லும் போது நான் பெரும்பாலும் உண்மை சம்பவங்களையே கூறுபவன். 2008ஆம் ஆண்டு இந்த திருச்சி மாவட்டத்திற்கே நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும் போது மதியம் 2:30 மணி சுமாருக்கு எனக்கு ஒரு அழைப்பு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து. அழைத்தவர் மாமனிதர் ஏபிஜே அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், திருச்சி மாவட்டத்தில் கல்வியினுடைய முக்கியத்துவத்திற்காக இந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். ஆமா சார் இருக்குன்னு. ஒரு பொண்ணு +2ல மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கு. அந்த பெண்ணை அவர்களுடைய பெற்றோர் 30 வயது வித்தியாசத்திலே 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை 47 வயது நிரம்பிய தாய் மாமாவிற்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். ஆனா அந்த பொண்ணு மாவட்டத்தில் +2ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. மேற்கொண்டு படிச்சா நல்லா இருக்குமே, இது குழந்தை திருமணம் அல்லவா, அது படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த 1 மணி நேரத்தில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வர சொல்லிட்டு நாங்க போனோம். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசின உடனே, இல்லை சார் ஏழ்மை தான் காரணம், இது பாலிய விவாகம் சட்டப்படி தப்பு, சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொன்னா நாங்கள் அதை நிறுத்திடுறோம். ராத்திரி பூரா பாருங்க அழுது அவ கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, முகம்லாம் வீங்கிட்டு, மேற்கொண்டு படிக்கணும்னு தான் சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே நான் போயிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா படிக்கணும்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய பெண்கள் கல்லூரியை சொல்லி அந்த கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு கேட்டேன். நான் அங்கிருந்தே அந்த முதல்வருக்கு பேசினேன், பெண் முதல்வர். உடனே கொடுத்துட்டாங்க சீட்டு. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உங்க அம்மா அப்பா நிறுத்திட்டாங்கப்பா, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னவோ காலேஜில் கல்லூரியில் அந்த சீட்டை நான் வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு ஒன்றுட்ட ஒரு கேள்வி, என்ன சார், உனக்காக ஜனாதிபதி டெல்லியில இருந்து பேசினாரு எப்படிமா? அந்த பொண்ணு சொன்னிச்சு, அதுவா சார், நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு கல்லூரி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம். வழக்கம் போல அவர் கேள்வி கேட்க சொன்னாரு. நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன்.
பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவைங்கிறதா சார் நான் கேட்ட கேள்வி. எஜுகேஷன், கல்வி அப்படின்னு ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டு யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்குலாம் ஒரு கார்டு கொடுத்தாரு. அதுல இமெயில் ஐடியும் போன் நம்பரும் இத்தனை பத்திரமா வச்சிருந்தேன். நான் மாவட்டத்திலேயே அதை கேட்டதுல இருந்து புத்தகத்தை கீழே வைக்காம படிச்சு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ஆனா எங்க அம்மா அப்பா என்னை தொடர்ந்து படிக்க வைக்காம 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி அடுப்படியிலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகுமே என்று நினைத்து காலையில 6:30 மணிக்கு அந்த போன் நம்பர்ல நான் தான் சார் பேசினேன், அவரே எடுத்துட்டாரு. அதனாலதான் சார் நான் பேச முடிஞ்சு. இது இதோடு முடிந்து போயிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். 10 வருடங்கள் கழித்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை கூட்டத்தில் பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டு 2000 பேர் அமெரிக்காவில் பேசி முடித்து விட்டு வந்து கீழே அமர்ந்தேன். ஒரு பெண் மேடைக்கு போய் 2 நிமிஷம் பேசணும்னு பர்மிஷன் கேட்டு அனுமதி வழங்கப்பட்டது. நான் கலிபோர்னியால இருந்து நானே டிரைவ் பண்ணிட்டு வர்றேன் இந்த கூட்டத்தை அட்டன் பண்றதுக்காக. நான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன். 3 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம். என்னுடைய கணவர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு 2 லட்சம் ரூபாய் தான் சம்பளம். இதெல்லாம் ஏமா சொல்றேன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஐயா கலிமூர்த்தி அவர்களே, நீங்கள் என்னை மறந்திருக்கலாம், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி துறையூரிலே அடுப்படியிலே அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை 2ஆம் தரமாக முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு பிறந்தாலும் மகளாக பெற்றோர்களிடமிருந்து சொத்தினை பெறுவதைப் போல எந்த குப்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை சொத்தாக பெற முடியாது. இப்ப நான் என்ன பிஹெச்டி படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். என்னுடைய மூத்த பிள்ளையை கூப்பிட்டு பிஹெச்டி நீ வச்சுக்க, 2வது பிள்ளையை கூப்பிட்டு எம்ஏ நீ வச்சுக்க, கஷ்டப்படாமல் படிக்க வேண்டாம்னு கொடுக்க முடியுமா? நிலத்தை, சொத்தை, பணத்தை கொடுக்குற மாதிரி முடியாது. நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த உலகத்திலே நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை கல்வி. படிக்கின்ற மாணவியை மட்டுமின்றி படிக்கின்ற மாணவியினுடைய வீட்டையும் இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய சக்தி படைத்தது கல்வி மட்டுமே. இதற்காகத்தான் எல்லோரும் உன்னை படி படி என்கின்றார்கள். பணத்தை விட கல்வி பெரியது எப்படி என்று கேட்டேனே. வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டான். அது மட்டுமா? உங்களுடைய செயலாளர், முதல்வர், ஆசிரியர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருந்து கீழே அமர்ந்து முன்வரிசையில் அமர்ந்து நான் உட்பட அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரையும் மேடைக்கு அழைப்பதற்கு என்ன காரணம்? பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதால் அல்ல. பின் என்ன காரணம்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்ப. எந்த ஜாதி, எந்த மதம், ஏழை பணக்காரன் ஒண்ணும் கிடையாது. நீ படிச்சுட்டா உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிடணும். ஏன்? வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே கூறுகின்றான், ஜாதி மத பேதங்களை தாண்டி உயர்ந்தது கல்வி. கீழே ஒருத்தன் படிச்சா மேல இருக்கிறவன் பூரா அவனை கீழடான். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண்னர். என்ன அர்த்தம்? ஒரு அரசனா இருந்தா கூட உன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் படையெடுத்து வந்து அபகரிச்சுட்டு போயிடலாம். ஆனா உன்கிட்ட இருக்கிற அறிவை எவனாலும் எடுக்க முடியாது. அதுதானே எல்லாத்தை விட சிறப்பு கல்விக்கு தான். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு போயிட்டார். அற்புதமாக கவனிக்கிறீர்கள், அருமையாக பொருளை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த இடத்துல ஏன் இதை சொன்ன? உங்க அப்பா மாதிரி எல்லாம் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். இங்கு என்னை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், கைதட்டீர்கள். அருமை மாணவிகளே, மாணவிகளுக்கு நான் குறிப்பாக மாணவிகளுக்கு சொல்ல விரும்புவது, 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை, உங்களுடைய தந்தை உங்களுக்கு சொல்லுவதை போல சொல்லுவாங்க.
அப்படி நாங்க தான் படிக்கலடா, நீ மட்டும் படிச்சுட்டா பெரிய பதவிக்கு போறதெல்லாம் மட்டும் இல்லடா, உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உன் தெரிஞ்ச எது போனாலும் இது மட்டும் போகாது. நானும் அவங்க சொல்றதை கேட்டு படிச்சேன். எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் தெரியுமா? இப்போது இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடைய இந்த காவல்துறை உயர் அதிகாரி, ஜனாதிபதி பதக்கம் பெற்றவர், துப்பாக்கி சுடுவதிலே வல்லவர் என்றெல்லாம் சொன்னவுடன் நீங்கள் எல்லோரும் கைத்தட்டினீர்கள். ஆனால் ஒன்று உண்மையை சொல்லுகின்றேன் மாணவிகளே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடமில்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. எப்போதும் நான் வைத்திருந்த துப்பாக்கி கூட என்னிடத்திலே இல்லை. ஆனால் மாணவிகளே, என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் நிறைய உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன். ஒற்றை காரணம் கல்வி. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். பணக்காரர்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம போல ஏழை குடும்பத்திலே, மத்தியதர குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன்? பணக்காரங்க கூட பிள்ளைகள் எல்லாம் படிக்க, நான் சொல்ற பணக்காரங்க எல்லாம் உங்க ஊர்ல இருக்கிற பணக்காரங்க இல்ல, டாடா, பிர்லா, அம்பானி, அதானி, அவங்க எல்லாமே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா எப்படி உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, கல்லூரிக்கு அனுப்புறாங்க, நம்ம ஏன் படிக்கணும்? ஏன் நம்ம படிக்கணும்? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே படிக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மாணவிகளே, உங்களுடைய சிறப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அது உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும். அதற்காகத்தான் கல்வி வேண்டும். அருமை மாணவிகளே, இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே இருக்கின்ற இந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்பெல்லாம் SSLC +2 இல்லை, என்னை சேர்ப்பதற்காக என்னுடைய ஏழை விவசாய தந்தை என்னை அழைத்துக் கொண்டு அந்த கல்லூரிக்கு வந்தார். அற்புதமானது ஒரு கல்லூரி. அந்த காலகட்டத்திலும் இந்த காலகட்டத்திலும் கூட அது ஒரு கனவு கல்லூரி. ஆனால் என்னுடைய மதிப்பெண்களை பார்த்தவுடன் முதல்வர் சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டார். எந்த ஊர்னு ரெக்டர் பக்கத்தில் உட்கார்ந்தவர் கேட்டார். தஞ்சாவூர்னு சொன்னாங்க எங்க அப்பா. அங்கிருந்து எப்படி அங்க வந்து படிப்ப, ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல மார்க் வாங்கிட்டா நல்லா படிக்கணும், ஏன்னா ஹாஸ்டல்ல சேர்ந்தா மட்டும்தான் படிக்க முடியும். எங்க அப்பா ஃபுல்லா படிக்க முடியாதவங்க வெளியில போயிட்டு வரலாம் சார், வெளியில வந்தாங்க. ஒரு மாசத்துக்கு 30 ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ். அது கட்ட எங்க அப்பாவால முடியாது, எனக்கு தெரியும். நான் சொன்னேன், எங்க அப்பாட்ட 300 ரூபா பணம் வச்சிருக்கீங்கப்பா, அது ஃபீஸுக்கே சரியாயிடும். மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர்ல இருக்கு, அங்க போனா என்னுடைய மார்க்கு 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நானும் படிக்கலாம், தங்கச்சியும் படிக்கலாம்ப்பா. இந்த கல்லூரி வேண்டாம் என்று கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமை, இளமையில் வறுமை என்பதை உணர்ந்து அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய வளாகத்தை பார்த்து கொண்டு கண்ணில் நீருடன் வெளியேறியவன் நான். நடந்தது என்ன தெரியுமா? படிப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்த காரணத்தினால், கல்வி என்ற ஒன்றை மட்டுமே நம்பியிருந்த காரணத்தினால், சரியாக 10 ஆண்டுகள் கழித்து இந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி, அதே கல்லூரியிலே லாலி ஹாலிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முறை நிகழ்த்தி இருக்கின்றேன். எப்படி சாத்தியம்? கல்வி மட்டும்தானே. நினைத்து பாருங்கள், கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இங்கு படிக்கும் போது சொன்னார்கள் எல்லோருமே மருத்துவர்கள் என்று. எப்படி சாத்தியப்படும்? அருமை மாணவிகளே, என்னை அழைத்துக் கொண்டு மன்னர் சரபோஜி கல்லூரியிலே சேர்ப்பதற்காக என்னுடைய தந்தை செல்லும் போது உண்மை சம்பவங்களை சொன்னால் உங்கள் மனதிலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்பதனால் அதனையே சொல்லுகிறேன். மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல போய், தஞ்சாவூர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அங்க போய் காரணம் பஸ்
எங்க அப்பா என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை 300 ரூபாய் வச்சுட்டு, அப்பா நம்ம அங்கே டாக்டர்லாம் ஆக முடியாதுண்ணா. இது என்ன மருத்துவக் கல்லூரியை பார்த்துட்டு கேட்டாங்க. இதுதான் சரபோஜி கல்லூரி, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்து. இல்லைப்பா இது மெடிக்கல் காலேஜ், எங்கேயும் நின்றுப்பா, உன்னதான் டாக்டர் ஆக முடியல, நீ மதிப்பெண்கள் இருந்தும் கூட என்னுடைய வறுமை உன்னை டாக்டர் ஆக விடவிடா, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று என்னை நிறுத்திவிட்டு மெடிக்கல் காலேஜ் செவுத்த போய் தொட்டு பார்த்துட்டு கலங்கிய கண்களோடு வந்தார். என்னுடைய மனதிலே மாபெரும் தாக்கத்தை உண்டாக்கியது. இது எதற்காக குறிப்பிடுகிறேன் தெரியுமா? பெற்றோர்களினுடைய வறுமை, பெற்றோர்களினுடைய சிரமத்தை புரிந்து கொள்ள மாணவிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். நானும் என்னுடைய மனைவியும் இந்த சம்பவத்தை என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், மருத்துவத்தினுடைய மகிமையை சொல்லி வளர்த்த காரணத்தினால், கிராமப்புறங்களிலே இருக்கின்ற ஏழை மக்களுக்கும் நல்ல மருத்துவம் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி வளர்த்த காரணத்தினால், என்னுடைய தந்தையினுடைய அந்த செயல் என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய தாக்கம் மாணவிகளே, இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள் கிராமத்திலே மருத்துவமனையை கட்டி பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தையே, அவர் ஏற்படுத்திய தாக்கமே. இப்படி ஒரு அற்புதமான கல்லூரியிலே நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? யார் யாரையோ எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களே. அருமை மாணவிகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆழ்ந்து கவனிக்கின்ற காரணத்தினால் உணர்ச்சி பூர்வமாக மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் இதனை எல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். இன்றும் கோடிக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கான பெண்கள் பள்ளி படிப்பை முடித்தவுடன் கல்லூரியில் காலெடுத்து வைக்க முடியாமல், உங்களை விட திறமையானவர்கள், உங்களை விட மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றவர்கள் கூட மனம் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும் இந்நாள் நாடறிந்த பேச்சாளனாகவும் நான் நன்கறிவேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு காரணம் என்ன மாணவிகள்? உங்களுடைய திறமையா, அறிவா? எல்லாம் இரண்டாம் பட்சம். ஒரே ஒரு காரணம் தான் மூல காரணம். என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், வயலிலும் வரப்பிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும் முதுகலும் ஒடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற. உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். எக்காரணத்தை முன்னிட்டும் அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு ஒருபோதும் நீங்கள் காரணமாக்கி விடாதீர்கள். நல்ல பிள்ளைகளாக நான் பார்க்கின்றேன். தொடர வேண்டும். அப்படி என்றால் வேறு என்ன வேண்டும்? அருமை மாணவிகளே, readers are leaders and leaders are readers. Today a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest regret in your life? Was the Toxo superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. எந்த தலைப்பு கொடுத்தாலும் கையில பேப்பர் இல்லாம மணிக்கணக்கா பேசக்கூடிய லேரி கிங்கிட்ட போய் கேட்கிறான், நீ சின்ன வயதுல செஞ்ச பெரிய தப்பு என்னடா? அவன் சொல்றான், லைப்ரரி நிறைய புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகையாக இருந்தன, படிக்காம விட்டுட்டாங்களா? யாரு? உலகத்துல புத்திசாலி. இப்ப நம்ம anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. இது இப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் கடந்து புரிந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் பாட புத்தகங்களை தாண்டி நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை தயவு செய்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். எல்லோரும் அறிவாளிகளாக மாற வேண்டும் என்பது எல்லோருடைய ஆவா என்பதை நான் அறிவேன்.
எங்கிருந்து கிடைக்கும்? நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. உங்களுக்கு தெரியுமா? நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். அருமை மாணவிகளை, புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். அது மட்டுமா? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் சிறந்தது கல்வி. சொன்னவன் மேதை, மாபெரும் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். சிந்தித்து பாருங்கள், படிக்க வேண்டுமா இல்லையா? நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தா. தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா. இவர்களெல்லாம் ஏன் இப்படி புத்தகத்தோடு வாழ்ந்தார்கள்? ஒரு குழந்தைக்கு கொடுக்கின்ற ஆக சிறந்த பரிசு என்ன? புத்தகம். சர்ச்சில். போராட்ட களத்திலே மிகப்பெரிய ஆயுதம் என்ன? புத்தகம். மார்ட்டின் லூதர் கிங். உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளிலேயே மாபெரும் கண்டுபிடிப்பு இது. புத்தகம். ஐன்ஸ்டீன். நான் படிக்காத ஒரு புத்தகத்தை எவன் என்னிடத்திலே கொடுக்கிறானோ அவன் தான் என்னுடைய ஆகச்சிறந்த நண்பன். அப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை படித்த ஒருவனை அழைத்து வாருங்கள், அவனை என்னுடைய வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜூலியஸ் சீசர். இந்த புத்தகங்கள் அப்படி என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கதைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி, என்னை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அதற்காகத்தான் படியுங்கள் 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 என்று சொல்கிறேன். இதை செய்யாமல் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைந்ததாக யாரும் சரித்திரமில்லை. அப்படியே அடைந்தாலும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதில்லை. அது ஒரு நியாயமான வளர்ச்சியாக இருக்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது இப்போதுதான். அருமை மாணவிகளே, ஒரு மாக்கியவெளியினுடைய ஒற்றை புத்தகம் தான் டால்ஸ்டாயை உருவாக்கியது. டால்ஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மாவினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. புத்தகங்கள் அப்படி சிறப்பானவை. பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூளையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைத்து விடாதீர்கள். நினைத்த உயரத்தை அடையவே முடியாது. இன்னொன்றையும் சொல்லுகின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே சொல்லுகின்றேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், துப்பாக்கியை தூக்கி கொண்டே திரிந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் இந்த மேடையிலே இருக்கின்ற ஒலிபெருக்கிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க முடியும் என்று பணி நிறைவுக்கு பிறகு யோசித்த பிறகு, இந்தியாவினுடைய எதிர்காலமே வகுப்பறைகளில் இருக்கிறது என்பதை உணர்ந்த பிறகு பேச வேண்டும் என்று நினைத்தேன். நடந்ததை அப்படியே சொல்லுகிறேன். காவல்துறை அதிகாரியாக இருந்த போது கூட நான் அழைக்கப்பட்டேன். நான் நினைத்த போது அழைப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. காவல்துறை அதிகாரியாக இருந்த காரணத்தினால் எந்த இடத்தில் போனாலும் ஜெயித்தே பழக்கப்பட்ட எனக்கு பேச ஆரம்பித்தவுடன் வெளிநாடுகளில் இருந்து அழைப்பு வந்தது. தமிழ் நல்லா பேசுறீங்க. IAS IPS கான்பரன்ஸ்ல எல்லாம் முதல்வர்கள் சொல்லுவார்கள், you are a very good orator. I thought you are only an administrator. Now only I came to know you are a very good orator என்று ஒரு முதல்வரும், தமிழ் நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல தமிழ் பேசுறாருன்னு ஒரு முதல்வரும் சொல்ல ஆரம்பித்த பிறகு நம்ம பேசுற போது பேச ஆரம்பிச்சேன்.
சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன், டொரண்டோ யூனிவர்சிட்டி கனடா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யுஎஸ், இங்கெல்லாம் தமிழ் இருக்கை அமைப்பதற்காக நிதி சேர்ப்பு கூட்டத்திலே என்னை அழைத்து பேச வைத்தார்கள். உங்களுக்காகவே இந்த பதிவு. நான் பேசிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், இங்கெல்லாம் போய் நான் உள்ள போய் பேசணும்னா தமிழ் சேர் அமைந்த பிறகு தமிழ் மொழியினுடைய சிறப்பை, தமிழகத்தினுடைய வரலாற்றை, தமிழர்களுடைய தமிழ் இனத்தினுடைய பெருமையை, மற்ற எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு கேட்டேன். பிஹெச்டி இருந்தால் நீ அப்ளிகேஷனே போட முடியும். தமிழ் பல்கலைக்கழகத்திலே பிஹெச்டி சேரணும். அதுக்கு எம்ஏல, நான் சுவாலஜி ஸ்டூடெண்ட், எம்ஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தால் நீ அப்ளிகேஷனே போட முடியும். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் எம்ஏ சேர்ந்து இங்கே திருச்சி மாவட்டத்துக்கு எஸ்பியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை போட்டேன். பிஹெச்டி இருந்தால் எல்லா இடத்துலையும் பேச முடியும். பிஹெச்டி ரெகுலர்ல படிச்சு தீசிஸ் சப்மிட் பண்ணி கவர்னர்கிட்ட பிஹெச்டியை வாங்கிட்டு நம்ம தான் பெரிய ஆளுன்னு போனா இங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிஹெச்டி. எப்படி ஜெயிக்கிறது? சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்று சிந்தித்த பிறகு மாணவிகளே, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நிறைய புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமுதாயம் கேட்கிறது என்பதை அறிந்து புத்தகங்களோடு உண்டு உயிர்த்தெழுந்து இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதிகமாக அழைக்கப்படுவதாக நான் முன்னேறி இருக்கின்றேன் என்றால் தொடர் வாசிப்பும் கடின உழைப்பு மட்டுமன்றி வேறு என்ன இருக்க முடியும்? இதை உங்களிடம் சொல்லுவது எனக்காக அல்ல, உங்களுக்காக. எங்களை போன்றவர்கள் இப்போது இதை செய்ய வேண்டும் என்றால் உங்களை போன்றவர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. தயவு செய்து படியுங்கள். நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து படியுங்கள். புத்தகங்கள் புதிதாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை விட உங்களிடம் இருக்கின்ற சக்தியை வெளிக்கொண்டு வரும். நம்மகிட்ட இவ்வளவு பெரிய சக்தி இருக்கானே உங்களுக்கு தெரியாது. சரி, படிப்பினுடைய அருமை தெரியுது, கல்வியினுடைய பெருமை தெரியுது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்ன செய்யணும்? ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் ஒரு காவலர், போலீஸ் கான்ஸ்டபிள், அவருடைய மனைவி 14 வயதிலே குழந்தை திருமணம், 18 வயதிற்குள்ளாக 2 குழந்தைகளுக்கு தாய். பெயர் அம்பிகா. 2004ஆம் ஆண்டு ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு காவலர் தன்னுடைய மனைவியோடு போறாருங்க. அண்ணா கிரவுண்ட்ல நடக்கும் இல்லையா, அது மாதிரி சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கு மார்ச் பாஸ்ட் நடக்கும், கலெக்டர் நாள்லாம் போய் குடியிருக்கும். அது மாதிரி அவர் காவலர் அழைச்சிட்டு போறார். அந்த பேதை பெண் காக்கி உடை அணிந்த தன்னுடைய கணவன் தான் உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான மனுஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வர்றாரு, போய் செல்ஃபி அடிக்கிறார். இவர் யாரு அந்த பொண்ணு கேட்கு? சப் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வர்றாரு, இவர் போய் செல்ஃபி அடிக்கிறார். இவர் யாரு? இவர் அதுக்கு மேல டிஎஸ்பி வர்றாரு, போய் செல்ஃபி அடிக்கிறார். எஸ்பி, நாங்க திருச்சியில எஸ்பி வந்தோன்னா போய் செல்ஃபி அடிக்கிறார். ஒரு பெண் அங்க இருந்து வந்தோன்னா எல்லாரும் போய் செல்ஃபி அடிக்கிறார். இது யாருன்னு கேட்கிறார். அவன் ஐபிஎஸ் ஆபீசர், மாவட்டத்தினுடைய எஸ்பி. ஏன் இப்படி எல்லாம் ஆக முடியுமா? இவ்வளவு பெரிய ஆள்லாம் 6 அடி உயரத்தில் இருக்காங்க, கூனி குருவி எல்லாரும் சல்யூட் அடிக்கிறான். ஒரு பெண், நான் ஐபிஎஸ் ஆக போறேன். அந்த பொண்ணு அந்த மைதானத்திலே சொல்லுகிறார், 2 குழந்தைகளுக்கு தாய். அருமை மாணவிகளே, அந்த கணவனும் அதற்கு ஒத்துழைக்கின்றார். 11ஆம் 12ஆம் வகுப்பினை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கும். ஏன்னா ஸ்கூல்ல படிச்சு பாஸ் பண்ண, பிரைவேட் காலேஜில் சேர்ந்து பிஎஸ்சி பாஸ் பண்ண. ஒரே எண்ணம், சிவில் சர்வீஸ் எழுதணும். திண்டுக்கல்ல இருந்து போயிட்டு வந்து படிக்க முடியலன்னு ஒரு பெரிய கோச்சிங் சென்டர்ல கொண்டு போய் மெட்ராஸ்ல சேர்க்கிறார். 3 முறை சிவில் சர்வீஸ் எழுதுறார். பிரிலிமினரியும் பாஸ் பண்ணல, மெயினுக்கே போக முடியல. நீ படிச்சது போதும் வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லா சிவில் சர்வீஸ் சென்டர்லையும் சிறப்பு அழைப்பாளராக நான் போய் பேசுறேன். சாதாரணமா பேசும்போது முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறாதீர்கள், முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி, இப்படி எல்லாம் பேசிட்டு வர்றது வழக்கம்.
இந்த பெண் அவருடைய கணவன்கிட்ட போய் கேட்குறாங்க, இதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, சரி தொலைஞ்சுப்போம், இப்படியே சொல்லலாம். போய் எழுது அந்த பொண்ணு. அருமை மாணவர்களை, எப்படி பின் டிராப் சைலண்ட்னாலும் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். 2008ஆம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வு செய்தவர்களுடைய ரிசல்ட்ல அம்பிகா முதல் 10 இடத்திலே இருக்கின்றார். மும்பை கேடர், பாம்பேல தமிழகத்திலிருந்து வந்த சிங்க பெண் அம்பிகா என்று மும்பையை கலக்குகின்ற ஐபிஎஸ் அதிகாரியாக இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். இது எப்படி சாத்தியப்பட்டது? எவ்வளவு முயற்சி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே இன்றி வேறு என்ன இருக்க முடியும்? இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, உங்களுக்கு நான் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பாரதி, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கிவிடுவாய். விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரு ஜோதி. ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. புரிகிற மாதிரி கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, பெரிதினும் பெரிது கேள். பாரதி. கேட்கிறத பெருசா கேட்கிறது, நினைக்கிறத பெருசா நினைக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? படிச்சு முடிச்சுட்டு போய் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்து செத்து போறதுக்காக நம்ம போறோம். நான் இறையன்பு சார், சைலேந்திர பாபு சார் எல்லாம் பேசும்போது 1 to 5 புரிந்து கொள்ளுது. என்ன 1 to 5 தெரியுமா? ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, 2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, ஒரு 3 bedroom வீடு ஒன்று கட்டிக்க வேண்டியது, அது இஎம்ஐல, 4 wheeler கார் ஒன்று வாங்கிக்க வேண்டியது, அதுவும் இஎம்ஐல, 5 digitல ஒரு சேலரி, கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே செத்து போடும். இதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். பிறப்பு ஒரு சம்பவம், இறப்பு சரித்திரமாக வேண்டும் என்றால் அதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் இன்றைக்கு இருக்கின்ற நிலையிலே ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, இந்த நிலையிலே நீங்கள் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே. புத்தர் இதையெல்லாம் தாண்டி வள்ளுவர் சொல்லுகிறார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீக்க. நினைக்கிறத பெருசா என்னடா? அது எப்படி சொல்ற? உதாரணத்தோட, காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை புரி வைக்காதடா, யானையை புரி வை. ஏன்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த யானை உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் மாணவிகளே, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve. Napoleon Hill. Achieve பண்ணி சொல்றோம். When you really want something, the universe always conspire in your favor. உனக்கு கண்டிப்பாக ஒன்று வேண்டும் என்று நீ உள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டாயே, ஆனால் இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யும். வரும்போது அவங்க முதல்வர் சொன்னாங்க, சார் நீங்க வர்றீங்கன்னா ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க சார். எல்லோருக்கும் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு இது போன்று இயற்கையாக, பிரபஞ்சமாக, கடவுளாக ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கின்றார். அதனை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தான் உன்னுடைய முன்னேற்றமே அடங்கி இருக்கின்றது. I see something in you. நாங்க மேடையில இருந்து பார்க்கிறேன், கடைசி வரைக்கும் எனக்கு தெரியுது. I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you beautiful? When you find it out, you are successful. That is your idea. That is your vision. That is your vision. That is your passion. Take up one idea. Make that one idea your life.
Think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால், அருமை மாணவிகளே, உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் சொற்களாக மாறுகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் செயல்களாக பரிணமிக்கின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. My dear students, the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny என்று விடும். அத்துணைக்கும் காரணம் சிந்தனையே. நினைக்கிறத பெருசா நினைக்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? என்ன நான் நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? உங்களுக்கு கேள்வி வரலாம். அருமை மாணவிகளே, உங்களை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்னுடைய நண்பனும் நானும் ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவர்களாக கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல இருக்கும். மில்லியன் கணக்கா பார்த்த தகவல் உங்கள்கிட்ட சொல்றேன், கேட்காதவங்களுக்கு தெரியணும்னு உண்மை சம்பவம் என்ற காரணத்தினால் பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு சிவப்பு விளக்கு சுழல 11 அந்த காலத்துல அம்பாசிடர் கார்ல 1968-69 வால்டர் தேவாரம் என்ற மாபெரும் மனிதர் டிஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் காலேஜ்ல இருந்து வெளியில போவார். அவருடைய வீட்டுல இருந்து காலேஜ்ல ஒரே ரோடு. அவர் வீட்டுல இருந்து எஸ்பி பங்களால இருந்து கல்லூரிக்கு செல்வார். அங்க கல்லூரியை கடந்து அவர் போற வரைக்கும் நின்று பார்த்துட்டு அவர் எஸ்பி ஆபீஸ் போற டிபிஓ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். ஒரு நாள் 2 பேரும் நிற்கும் போது காரை நிறுத்தினார். 2 பேரும் காலேஜ் பொறியாளி எங்கேயே நிற்கிறாங்க. நான் உடனே கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? இந்த மாதிரி காக்கி யூனிஃபார்ம் போடணும்னு ஆசையா இருக்கு. கதவு திறந்துட்டு இறங்கிட்டார். பயந்து கொண்டு காக்கி யூனிஃபார்ம் போடணுமா? நீ போய் என்சிசில சேர்றா, ரைபிள் கிளப்ல சேர், ஒழுங்கா படி, லைப்ரரிக்கு போ, கல்லூரி நேரம் போக மீதி நேரத்துல மைதானத்துல செலவு பண்ணி நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடலாம். என்னுடைய நண்பன், அவனுடைய நோக்கம் எனக்கு தெரியாது. ஒரு இண்டு பேப்பரை வாங்குவான். அந்த காலத்துல ஒரு ஊருக்கு ஒரு இண்டு பேப்பர் தெரியுமா உங்களுக்கு? எங்க கிராமத்துக்கு 1 வரும். ஒரு லைன் விடாம படிப்பான். எப்ப பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்காந்துருப்பான். நான் எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்லேயே. போலீஸ் ஆஃபீஸர் செலெக்ஷன் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் வந்துச்சு. நான் போலீஸ் ஆஃபீஸரா செலெக்ஷன் ஆகிட்டேன். அவனுக்கு கிடைக்கல. அவன் கவலையப்படும். நான் போய் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இந்த திருச்சி மாவட்டத்திற்கே எஸ்பியா. அருமை மாணவிகளே, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ, என்னுடைய ஏழை தாயை அழைத்துக் கொண்டு அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அந்த எஸ்பி பங்களாவிலே குடி புகுந்தவன் நான். இதை எனக்காக சொல்லல, உண்மைதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். மாணவிகளே, நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றார். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரியும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகும். மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. அந்த வலிமையை தெரியாத காரணத்தினால் நம் எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். நம்மளால முடியுமா? முடியும். இந்த மனித மனதினுடைய வலிமை அவ்வளவு பெரியதா? நிச்சயமாக. ஒரு நாளைக்கு ஒரு மனித மனதிலே 60,000 எண்ணங்கள் உண்டாகின்றன. நீ என்னவாக வேண்டும் என்பதை எழுதி வைத்துக் கொள். 59,999 எண்ணங்கள் செயலற்று போய்விடும். அந்த ஒரு எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு உனக்கு முழுமையாக நேரம் கிடைக்கும். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக் கொள்ளுங்கள். அருமை மாணவிகளே, அற்புதமாக உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கிறேன். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக, கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல. கல்லூரி காலங்களிலே காதலை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகள்
வாழ்க்கையில் ஜெயித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கல்லூரி காலங்களிலே கல்வியை விட காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகள் பிரச்சனைகள் சிக்காமல் தப்பியதே இல்லை என்பது என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரியும். சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு பெரிய கல்லூரி, இத்துணை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து உங்களை கல்லூரிக்கு எதற்காக அனுப்புகிறார்? சினிமாவை பார்த்து ஒரு நோட்டை வச்சுட்டு காதலிக்கிறது வாழ்க்கை இல்லை. ஒன்றை சொல்லுகின்றேன், நிஜத்திற்கும் நிழலுக்குமான வித்தியாசத்தை மாணவிகளே கல்லூரி காலத்திலேயே புரிந்து கொள்ளுங்கள். என்ன நிஜம் நிழல் நான் சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்ப படிச்சாங்கல்ல, துப்பாக்கி குண்டை கையில் பெற்ற பிறகு 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டாருன்னா 25 அடி உயரத்திலிருந்து நான் குதிச்சு ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும்னா நான் தான் குதிக்கணும், டூப் போட முடியாது. சினிமால உண்மையிலே 25 அடியில இருந்து ஒருத்தன் குதிப்பான், அவனு டூப்புமா, குதிக்காதவன ஹீரோ. தெரியுமா உங்களுக்கு? நினைச்சு பாருங்க. நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசத்தை தெரிந்து கொண்ட காரணத்தினால் என்ன போன்ற ஒரு எஸ்பியை கலெக்டர்லாம் இந்த கல்லூரிக்கு அனுப்புவதை நினைத்துத்தான் நான் வர வேண்டும் என்றே முடிவு செய்தேன். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். நிஜங்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், கற்பனையிலே இருக்காதீங்க. சரி, 25 அடியிலிருந்து குதிக்கிறதுக்கு டூப் போடுறவங்க ஒரு நடிகர், எங்கேயாவது டூயட் பாடுறதுக்கு டூப் போடுறவங்க எவனாவது நடிகர் பாருங்க. சிந்தியுங்கள். இந்த கல்வி உங்களுக்கு அதைத்தான் கொடுக்க வேண்டும். அருமை மாணவிகளே, கல்லூரி வாழ்க்கை என்பது அற்புதமானது. அந்த கல்லூரி காலத்திலே இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. எனக்கு என்ன காரணம்? நான் விசாரித்த வழக்கை பதிவு செய்கிறேன் உங்களுடைய நன்மை கருதி. மெட்ராஸ்ல நான் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சவுத்துல ஒரு அழைப்பு. ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் சூசைட் பண்ணிட்டு வாயில நோனோடைய தள்ளி சேர்த்து கிடக்கான் சார். சுப்பிரமணியன் ஒரு இன்ஸ்பெக்டர் போனார், சேகர்னு ஒரு ஏசி போனார். எல்லாரும் போயிட்டு டவுட்டா இருக்கிறார். நான் எஸ்பி டெப்டி கமிஷனர், நானே வரேன்னு போனேன். அங்க போய் பார்த்தா 2 கிளாஸ் இருக்கு, அதிர்ந்து போகிருக்கு. 2லையும் பிராண்டி குடிச்சிட்டு பாக்கி இருக்கு. ஆனா ஒருத்த மட்டும் செத்து கிடக்க. கேட்டா ஒரு ஆள் தான் வந்தாங்க. சிசிடிவி கேமராவை போடுறான்னு சொன்னா முக்காடு போட்டுட்டு ஒரு பொண்ணு அவனோட நடந்து போகும். ரெஜிஸ்டர்னாக்க டபுள் ஆக்குபென்ட் அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு சிங்கிள் ஆக்குபென்ட் போட்டுருக்கான். தெரிஞ்சு போச்சு யாரோ இன்னொருத்தரோட தங்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான வழக்கு. உடனே இங்க வந்து அந்த பொண்ணு எங்கடான்னு கேட்டா, சார் மகாபலிபுரம் போறோம்னு 4:30 மணிக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. யாரோட போனாங்க? தனியா போனாங்க. கேப் டிரைவரை கொண்டு அவனை கொண்டு கேட்டா, ஐயா அந்த பொண்ணு ஏறினதுல இருந்து ஏர்போர்ட்ல இறங்குற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏர்போர்ட்டா? மகாபலிபுரம்ல புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல சார் ஏர்போர்ட்டுக்கு தான் போனாங்க. ஏர்போர்ட்ல எங்க? இண்டிகோ. எந்த டெர்மினல்? டெர்மினல் 1. வா என்னோட. எங்க கொண்டு போய் இறக்கி விட்டாங்க? நல்லா யோசிச்சு பாடுறா, ஏதாவது அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சா. சார் இறங்கி உள்ள போகும்போது ஒரு அம்மா மஞ்சு அப்படின்னு கூப்பிட்டு சார். உடனே கேஸே பிரேக் த்ரூ ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு எண்ணம். பேர் மஞ்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் டாட் எடுத்து பார்த்தா அங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ் உட்காந்துருக்கவங்க, என்ன சார் பாக்குறீங்க? இல்லம்மா மஞ்சுன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க, அந்த பொண்ணு லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறேன். அந்த சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இங்க பாப்பான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல, திஸ் பாம்பேல பாப்பான்னு கூப்பிடுற மாதிரி மஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. இட்ஸ் நாட் ஏ நேம், டெட் அண்ட் டெட். முயற்சி திருமணையாக்கும் அல்லவா? ஒவ்வொருத்தையா கேட்டுட்டு இருக்கோம். ஒரு பிளைட் வந்து இறங்கி எல்லாம் பேக் எழுத்துட்டு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வருது. உடனே இது எங்கேருந்து வர்ற ஃபிளைட்மாங்க? கல்கட்டால இருந்து வருது. உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசணுமாங்க. நீங்க பர்மிஷன் வாங்கின ஏர்போர்ட் ஆகுது. ஏன்னா நான் தான் எஸ்பி, உங்க ஏர்போர்ட் அந்த என்டையர் ஏர்போர்ட் நான் தான் எஸ்பி, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், எனக்கு வந்து சொல்லுங்கன்னு ஒன்று பட்டுன்னு சொல்லிச்சு பாருங்க. சார் ஒரு பொண்ணு இந்த பிளைட்ல மெட்ராஸ்ல இருந்து போனா சார் காலையில, அதே பிளைட்ல திரும்பி வந்துட்டா சார், இப்பதான் சார் இறங்கி வெளியில போறேன். மெட்ராஸ்ல இருந்து பாம்பேக்கு ஒரு பொண்ணு போயிட்டு அதே பிளைட்ல திரும்பி வருது. சார்ட் எடுத்து பேரை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இது அப்படியே ஞாபகம். கல்லூரியிலே ஒரு பெண் படிக்கின்றார். உடன் படிக்கின்ற ஒரு மாணவன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உலகத்திலே இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு, எவனாவது உங்களை பார்த்து
உலகத்திலேயே நீ தான் அழகுன்னு சொன்னா சத்தியமா நம்பாத. ஏன்னா அது உண்மையா இல்லையா நமக்கே தெரியல. அதே மாதிரி இங்க ஆண்கள் கூட சில பேர் இருக்கிறீங்க. ஆண்கள் கல்லூரியில நான் சொல்றது, உனக்காக நான் உயிரையே விட வேண்டாம்னு எவ்வளவு சொன்ன கேட்கவே கேட்காது. யாரும் உயிர் விட மாட்டான், தாடி வச்சுட்டு அவன் தான் தெரியும். அப்படி இந்த சூழ்நிலையில அவன்கிட்ட இந்த பொண்ணு ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைச்சு தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல படிக்கும் போது என்ன மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்துக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. டாடா காமிச்சு போயிட்டான். பதறி போனவன் பரிச்சையே எழுதாம அப்பாட்ட போயிட்டு, அப்பதானே அப்பாட்ட போய் அந்த புண்ணியவன் ஏதோ ஒரு நல்ல பையனை பிடிச்சு நீ படித்தாலும் சரி படிக்கலன்னாலும் சரின்னு கல்யாணத்தை பண்ணிட்டு இவன் போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இவன் தான் ஆரம்பமே தப்பான எண்ணம் உள்ளவங்க. அவனுடைய திருமண வாழ்க்கை சிறக்கவில்லை. அவன் டைவர்ஸ் ஆகிட்டு போயிடலாம். இந்த பொண்ணோட எடுத்த போட்டோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணோட கணவன் இல்லாத நாட்களில் எல்லாம் அவளை படாத பாடுபடுத்துகிறான். நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருந்தாலும் முடிவு பண்ண நடந்த சம்பவத்தை பதிவு செய்கிறேன். உங்களுடைய அத்துணை ஆயிரக்கணக்கான மாணவிகளினுடைய நலன் கருதி உங்களுடைய பெற்றோர்களினுடைய இரத்தத்தையும் வியர்வையையும் நான் பார்த்து பார்த்து பழகிறேன். உடனே என்ன பண்றது? உடனே ஒரு முடிவு பண்றாங்க. இவளே போன் பண்றாங்க. இவன் ஹஸ்பண்ட் 3 நாள் வெளியில போறான், பிசினஸ். ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றான். போறா, நேரம் கருதி வேகமாக சொல்லுகிறேன். சைனைடை போட்டு கொடுக்குறா, குடிச்சிட்டு செத்து போறான். நானும் குடிக்கிறேன், குடிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வச்சுட்டு மகாபலிபுரம் போறேன்னு கேப் புக் பண்ணியிருந்தேன். போலீஸை மிஸ்டைரக்ட் பண்றதுக்காக வேற ஸ்டேட் பொண்ணுங்கிற மாதிரி கல்கட்டா இங்க இருந்து போயிட்டு திரும்பி அதே பிளைட்ல பாம்பே வந்து, பாம்பேல இருந்து திரும்பி வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு 6 மணிக்கு கமலான்னு ஒரு உமன் டிஎஸ்பி எல்லாரும் இந்த பொண்ணு அட்ரஸை கண்டுபிடிச்சு பிடிக்க போறோம். அப்பதான் கணவன் வந்து இறங்கி வந்து உட்காந்துருக்கான். காஃபி கொண்டுட்டு போறான் அந்த பொண்ணை. ஜன்னல் வழியா நான் யூனிஃபார்ம்ல இருக்க அப்படியே கை நடுக்குது. காஃபி கீழே விழுந்துருச்சு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல கணவனுக்கு. கதவை திறக்காம கணவன்கிட்ட நான் உள்ள போய் யாரோ வந்திருக்காங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நைட்டில இருக்கேன்ட்டு உள்ள போறான். நான் கதவை தட்டுறோம், பெல் அடிக்கிறோம், கதவை திறக்கல. திருமண புடவையை கட்டி கொண்டு வெளியிலே வருகின்றார். கணவனுடைய காலிலே மீதி இருந்த சயனைடை சாப்பிட்டு வாயில முறத்தல்ல சொல்லும். கணவனுக்கு என்ன என்றே தெரியாது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போது பாடி 3 மாதம் கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவை அந்த பெண் எடுத்தாள் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடு. பையனோட அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா அத்தனை பேரும் நடைப்பினம். இதற்காக உங்களை படிக்க வைக்கிறார்கள். எதற்காக இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன் என்று தெரிகிறதா உங்களுக்கு? ஒரு அதிகாலை நேரத்திலே உட்கார்ந்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அதை விட்டொழிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதை விட்டொழித்தால் நமக்கு வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய இடத்தை அடையலாம். நீங்களாக பார்த்து உங்களிடம் கெட்ட பழக்கங்கள் ஏதேனும் இருந்தால் தயவு செய்து விட்டொழியுங்கள். எப்படி ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று நினைத்து பாருங்கள். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குரிய பாதை அப்படியே தெரியும். தேவையில்லாதவற்றிலே சிந்தனையை செயல்படுத்தி வீணாக உங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளவே கொள்ளாதீர்கள். வாய்ப்பு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நத்தமக்கு வாய்த்தது ஈர்த்தோர் பிறவி மதித்திடும் என்பார் அப்பர் தேவாரத்தில். சரி, இதெல்லாம் தெரியுது. கல்வியினுடைய பெருமை தெரியுது, படிப்பினுடைய அவசியம் புரியுது, எண்ணத்தினுடைய வலிமை தெரியுது, ஒழுக்கமா இருக்கணும்னு தெரியுது. இந்த காலகட்டத்திலே இந்த பெண் பிள்ளைகள், குறிப்பாக நான் சைபர் கிரைம்ல வேலை பார்த்தோம், அத்துணை பேருடைய வாழ்க்கையிலே பாதிக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, நேரத்தை தொலைப்பது எதில். சமீபத்தில் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், பேர் என்ன, பாய்ஸ் லாக்கர் ரூம். உடன் படிக்கின்ற, கல்லூரியிலே படிக்கின்ற அத்துணை மாணவிகளினுடைய அசிங்கங்களும் அதிலே அரங்கேற்றுகிறார்கள். மார்பிங் பண்ணி 27 பேர் சேர்ந்து உங்களுடைய நலன் கருதி பாதியில் நிறுத்துகிறேன். அதுல ஒரு மெசேஜ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக்கர். இன்னைக்கு எப்படியாவது அவளை நான் அங்கே அழைத்து வருகிறேன், நீ 2 பேர் அழைச்சிட்டு வந்துரு, டேஷ் டேஷ் டேஷ்.
பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறி விடுமோ என்ற நிலையிலே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தவுடன் டெல்லி காவல்துறை விழித்துக் கொண்டது. இரவோடு இரவாக 27 பேரை அள்ளிக்கொண்டு போய்விட்டார்கள் காவல்துறையினர். 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காலையிலே போய் காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என்ன சார், என் பொண்ணு போட்டோ வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, கல்யாணம் ஆகாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது. எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். ஒரே இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். ஜிண்டால் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அருமை மாணவிகளே, திருச்சியில் ஒரு அற்புதமான கல்லூரியில் படித்த மிக அற்புதமான பெண் பிபிஎம். நான் சொல்வது அத்துணையும் வழக்குகள், ஜட்மெண்ட் வச்சிருக்கேன். நான் காவல்துறை அதிகாரி. ஜிண்டால் யூனிவர்சிட்டியில போய் MBA சேர்றான். பெற்றோர்கள் இருவரும் பேராசிரியர் மெரிட்ல போய் சேர்றான். ஹிர்திக் கரண் சின்கா. குற்றவாளிகளுடைய பெயரை சொல்லலாம், பெண்ணினுடைய பெயரை சொல்லக்கூடாது, சட்டப்படி அதனுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்ற காரணத்தினால் நான் சொல்லவில்லை. இந்த 3 பேர்ல அந்த ஹிர்திக் பயங்கர பணக்காரன், BMW கார்ல தான் வருவான், பெரிய அரசியல் பின்புலம் உள்ளவன், நார்த் இந்தியால சட்ட கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர். அவன்கிட்ட சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறேனா இல்லையாப்பா? லவ் எப்படி ஆரம்பிப்பாரு? Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கான். அந்த இடத்துல ஒன்று சொல்றேன், முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே நட்பு ஏற்படுத்த முயற்சி செய்யாதவர்கள் வந்தாலும் அக்செப்ட் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஏத்த மாதிரி இருக்கிறவன் ஆனா பெண்ணானே உனக்கு தெரியாது. 4 தடவை வருது, 5ஆவது தடவை அக்செப்ட் பண்ணிடும். அப்பதான் தெரியல உங்களுக்கு. காதலாகிறது, நட்பு காதலாகிறது. உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, நான் சொல்றதை நீ கேளுங்க. என்னன்னு கேட்கிறேன். குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்தாங்க. அப்படியே சொல்லுகின்றேன், உங்களுக்காகவே ஒரு காவல்துறை அதிகாரியாக முடியாதுங்க. 4 தடவை திரும்ப ரிக்வெஸ்ட் பண்றேன். அவ்வளவுதானே? நீங்க குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்தாங்க. ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு பயமுறுத்தி அந்த பெண்ணை தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சின்னாபண்ணப்படுத்தி விட்டான். காலை 4:30 மணிக்கு கதறிக்கொண்டு தன்னுடைய தந்தை கல்லூரியினுடைய பேராசிரியர் அவரை அழைக்கிறார். 6 மணிக்கு என்ன கூப்பிடுறாரு. எப்படி இருக்கும்னு நினைச்சாரு. அப்படியே இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னதை சொல்றேன், போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நார்த்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் பெரிய பின்புலம் உள்ளவன், அரசியல் பின்புலம், பணம், எஃப்ஐஆரே வாங்க போட மாட்டேங்கிறான். சுப்ரீம் கோர்ட் போங்க. நான் மட்டுமல்ல, என்னை போன்ற பல காவல்துறை அதிகாரிகளை தெரிந்த அந்த பேராசிரியர், பல காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கியவர் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸருக்கு டைரக்ஷன் கொடுத்து விசாரிக்க சொல்றாங்க. விசாரிச்சு உண்மைன்னு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? நீங்க Facebookல அல்லது வாட்ஸ்அப்ல போட்டோவை பகிர்ந்து கொண்டீர்களே, ஆனால் அடுத்தவங்க பார்த்துட்டா ப்ளூ டிக் வந்துருச்சா, பார்த்துட்டாலும் பார்க்கலையான்னு பாக்குறீங்கல்ல, அந்த ப்ளூ டிக் மட்டுமே வச்சு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அப்படிமோ போலீஸ்ல. கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. No two fingerprints will be identical unless it is taken from the same finger of the same person. உங்களுக்கு தெரியும். உன்னுடைய செல்போன்ல இருந்து இன்னொருத்தர் செல்போனுக்கு போய் அவ பார்த்து ப்ளூ டிக் வந்து இது மாதிரி அந்த தகவல் பரிமாறப்பட்டிருந்தால் அது நீதான்னு சொல்லி நேர்மையும் வீரமும் விவேகமும் படைத்த சுனிதா என்ற பெண் நீதிபதி 3 ஹிர்திக் கரண் சின்கா என்ற 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து முதல் முறையாக தீர்ப்பு வந்திருக்கிறது இந்தியாவில். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் பெற்றோர்களுடைய நிலையையும் தயவு செய்து எதிர்பார்க்க. இதெல்லாம் ஏன் சொன்ன தெரியுமா? ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் போன கண்டுபிடிச்சார். போன் எவ்வளவு கவனமா கேட்கிறீங்க. Apple proved that a cell phone can change the world within 10 years, said Steve Jobs. Every once in a while a revolutionary product comes along. This magical product, that is Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. ஒரு தொடுதலின் மூலமாக உள்ளங்கையிலே உலகத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல,
ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. கவனமாக இருக்க வேண்டியது குறிப்பாக பெண்கள் தான். யார் சொல்றா? ஸ்டீவ் ஜாப் சொல்றான், நான் சொல்லல. எதற்காக, ஏன் கவனமா இருக்கணும்? ராத்திரி 1:30 மணியிலிருந்து 3:30 மணிக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள்லாம் வந்து தகவல் பரிமாற்றம் நடக்குது. இதை கண்காணிக்கணும்னு ஒரு டவரை வந்து கல்லூரி மாணவிகள் என்பதனால் இதையெல்லாம் சொல்லுகின்றேன். எவ்வளவு டேஞ்சர் இருக்குன்னு பாருங்க. பார்த்தா கவனமா போய் உங்களுக்கு தெரியுமா, ஒரு டவர்ல பல லட்சம் கால் போயிருக்கும். எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒரு வாரம் எலிமினேட் பண்ணி ஒரு போனை கண்டுபிடிக்கும். ராத்திரி தினம் 12:45 இருந்து 2:15 வரைக்கும் அந்த போன் தொடர்ந்து பேசப்படும். பெரிய தீவிரவாதியை கண்டுபிடிக்க போறோம்டான்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃபுல்லா கமாண்டோ பேசி சாதிச்சுட்டு நானே லொகேஷனை கண்டுபிடிச்சு போனா லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சரி வந்துட்டோம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு உமன் டிஎஸ்பி அனுப்பிச்சா போர்வை போத்திட்டு ராத்திரி பூரா ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து அந்த டிஎஸ்பி யூனிஃபார்மோட பார்த்து அப்படியே மயக்க முடியும். நான் சொன்னேன் இது வேஸ்ட்டுங்க போகலான்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த டிஎஸ்பி சொல்லிச்சு, அப்படி இல்லை சார், இன்னொரு லொகேஷன் இருக்கு, அதையும் பார்க்கணும். ஏமா வெட்டியா ராத்திரியில்? இல்லை சார் பார்த்துருவோம். நான் நினைச்சேன் அது பாய்ஸ் காலேஜுக்கு போகணும். இல்லை, நேரம் போனா 10 கொலைகளில் தொடர்புடைய ஒரு கொலைகாரன் இந்த பொண்ணை தொடர்பு வச்சுக்கிட்டு அவன் கொலைகாரனே தெரியாம இந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு கண்டுபிடித்து சொன்ன பிறகு அந்த பெற்றோர்கள் பட்ட துயரத்திற்கு அளவே இல்லை. எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். 1000 மாணவ மாணவிகளிடம் 100 கல்லூரிகளிலே சமீபத்திலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். 72% மாணவர்களும் 27% மாணவிகளும் விரும்பியோ விரும்பாமலோ ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பது காவல்துறை கணக்கெடுப்பு. தெரியுமா உங்களுக்கு? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. போன் பிக்சர் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எத்தனை பேருக்கு தெரியும்? கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள். ஏழை பிள்ளைகளை இல்லாத சிக்கல்கள் அத்துணையும் உண்டாக்குகிறார்கள். ஏழை பிள்ளைகள் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பது ஒரு உணர்வு. அது எப்போது எங்கே என்பதை அறியாத காரணத்தினால் மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள உங்களுக்கு நாலேஜ் வந்துடுது. எதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று தெரியாமல் சிக்கிக் கொள்கிறீர்கள். உண்மையிலேயே பரிதாபத்திற்கு உரியவர்கள் இந்த இளைய சமுதாயம். இது உங்களுடைய குற்றம் மட்டுமல்ல, வளர்ப்பினுடைய குறைபாடுகள், பெற்றோர்கள், போதிப்பினுடைய போதாமை, ஆசிரியர்கள், அபரிமிதமான இணையதள வளர்ச்சி அத்துணையும் சேர்ந்து உங்களை தொடர்ந்து ஆபாச புதைகுழியிலே தள்ளிக்கொண்டே இருக்கிறது என்பதை தினம் தினம் காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்கிறேன். தினம் அம்மா பாங்கன்னு வர்றாங்க, ஐயா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இப்ப வரும்போது, இப்ப கல்லூரிக்கு புறப்பட்டு வரும்போது நிற்கிறாங்க. எங்கே போய் கொண்டு எதற்காக? உண்மையிலேயே செல்போன் என்பது ஒரு வரம். அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தினால், யூட்டிலிட்டி ஆப்ஸ் வந்து உபயோகப்படுத்துறீங்கன்னா, அதே செல்போன் என்பது ஒரு சாபம். ஆப்டவனுக்கு அஷ்டமத்துல சனி. மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டா ஓடி. இதை உங்களுக்கு ஒரு அறைகோலாகவே விடுகின்றேன். அது எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தயவு செய்து இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள். இதை ஏன் இந்த இடத்துல இப்படி சொன்ன தெரியுமா? நான் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பேசினேன். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா அது முதல்ல என்ன சொன்ன தெரியுமா? அது உங்களுடைய நலன்களை சொல்றாங்க. செல்போன்ல நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா யாரா இருந்தாலும் ஸ்டாப், உடனே செல்போன் எடுக்க, திங்க் அண்ட் தென் டச். ஏன் தெரியுமா? செல்போனை எடுத்து உடனே உங்க அம்மாட்ட பேசணும், அப்பாட்ட பேசணும்னு எடுப்ப, ஒரு சவுண்ட் வரும். உடனே ஓ வாட்ஸ்அப்பை பார்க்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பை பார்க்கலாம், யூடியூப்பை பார்க்கலாம், ஃபேஸ்புக்கை பார்க்கலாம், ஓடிடி போகலாம். அப்படியே போயிட்டு அப்பாட்ட பேசுறத தவிர பாக்கி எல்லாத்தையும் செஞ்சிருப்போம். 1 மணி நேரம் உண்டா இல்லையா? இதுல அடிப்படாதவங்க யாருமே இருக்க முடியும். ஏன்?
நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் அத்துணையும் செய்தே ஆக வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் டிஜிட்டல். ஜெஃப் பெசோஸ், அமேசானுடைய சிஇஓ, 8000 கோடி டாலர்களுக்கு சொந்தக்காரன். அவனோட வாட்ஸ்அப் உரையாடலை ஹேக் பண்ண. வாட்ஸ்அப் உரையாடல் நம்ம எல்லாம் ஏமாத்திரம். நத்திங் இஸ் சீக்ரெட்னு ஏன் சொல்றேன்? சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு உடனே டெலிட் ஃபார் ஆல், உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூனை கண்ண முடியல உலகம் இருந்து. உங்க செல்போனை எங்க கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? தயவு செய்து அப்படி செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். சீக்ரெட் நம்ம நினைக்கிறது எதுவுமே இந்த டிஜிட்டல் ஃபீல்டுல சீக்ரெட்டே இல்லை. சரி, அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நீங்க போய் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? 2 கண்கள் தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் பார்க்கின்ற அத்துணையும் இந்த செல்போன் திரைக்கு பின்னால், கம்ப்யூட்டர் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? குறிப்பாக பெண் பிள்ளைகள் தங்களுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக யாருடனும் முகம் தெரியாதவர்களுடன் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளவே கூடாது. அத்துணை மோசமாக போய் கொண்டிருக்கிற சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய தவறு இல்லை என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த சைபர் சொசைட்டில கல்லூரியிலே இருக்கின்ற மாணவ மாணவிகள் தெரிந்து கொண்டால் பல 1000 பேர் பயனடைவார்கள். ஆசிரியர்கள் தெரிந்து கொண்டால் பல லட்சம் மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் வாழ்க்கையிலே என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஒரு நாளைக்கு இந்தியர்களை பற்றி டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் அப்படின்னு அமெரிக்கால இருந்து ஃபோர்ட்நைட் மேகசின் ஒன்று வருது. அதுல இந்தியர்கள் வியாபார சந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்திய இளைஞர்களும் இளம்பெண்களும் 50% மேல் செல்போன் அடிக்ட். சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூத் கிரைம் ஒரு அமைப்பு இருக்கிறது. 25% இளைஞர்களும் 11% இளம்பெண்களும் அடிக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, மனநோயாளிகள். எத்தனை பேருக்கு தெரியும்? இதற்கு என்ன காரணம்? இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 150 முறையில் இருந்து 300 முறை செல்போன் எடுத்து நோட்டிபிகேஷன் பாக்குறீங்களா? நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் செல்போனிலே செலவு செய்கிறார்கள். ஜெய்ப்பூர்ல +2ல ஜேஇ பாஸ் பண்ணி நீட் பாஸ் பண்ணி 2லயும் இந்தியால ஃபர்ஸ்ட் வந்த மாணவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து அவங்கள பாராட்டி பேசுறதுக்கு நானும் ஒரு தலைமை செயலாளர் அழைக்கப்பட்டிருந்தோம். ஜேஇ அட்வான்ஸ்ல 360க்கு 348 மார்க் வாங்கிட்டான். நீட்ல 720க்கு 720 மார்க் வாங்கிடுது. சுதி கன்வாலான்னு ஒரு பொண்ணு, கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு. ஏமா தமிழ்நாட்டிலேயே எங்க பிள்ளைங்க வாங்க முடியல, நீ அகில இந்திய அளவுல ஃபர்ஸ்ட் வரி எப்படிமா? அதான் பாருங்க, ஸ்டேஜ்ல பிரைஸ் வாங்கும் போது அவங்க அப்பா அம்மாவோட 3 ஆண்டுகள் 10th 11th 12th செல்போன் பக்கம் தலை வச்சு படுக்கல சார். சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணல சார். படிப்பை தவிர வேறு எதிலும் சிந்தனை இல்லை. அப்படி 7 மணி நேரம் யூஸ் பண்றான்னா ஐஐடி போறோம். ஐஐடியில் போய் என்ன பண்றான்? ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம். நம்ம என்ன பண்றோம்? 10,000 ரூபாய் சம்பளம். ஒரு பங்கு இல்ல, 100 பங்கு. 24 வயதிலே சுதி கன்வாலான்னு ஒரு பொண்ணு மேத்ஸ் சயின்ஸ் குரூப் எடுத்து எய்ம்ஸ்லயும் என்ன கூப்பிடுறாங்க, பாம்பே ஐஐடிலையும் கூப்பிடுறாங்க. நான் முடிவு பண்ணல சார் எதுக்கு போறதுன்னு. எதுக்குமா போறேன்னு கேட்கிறாரு தலைமை செயலாளர். எம்ஐடி போலாம், எம்ஐடினா அமெரிக்கா போலான்னு இருக்காங்க, ஏன்னா ஃபுல் ஸ்காலர்ஷிப். படிப்பவர்கள் வேலை இல்லை என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள். ஒழுங்காக படிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சமுதாயத்திலே வேலை கொட்டி கிடக்கிறது. படிப்பதை போல் நடிப்பவர்கள் ரோடு தான். வடிவேல் சொல்லுவாங்க, ஒரு நானு ரவுடி தான், நானு ரவுடி தான். அது மாதிரி நான் படித்தவன் தான், நானும் கிராஜுவேட் தான். கதையாக காண மயிலாட கண்டிருந்த வாங்கோடி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. மயில் தோகை விரித்து ஆடுதுன்னு ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்குறவனை பார்த்துட்டு நம்ம சர்டிபிகேட் மட்டும் வச்சு நாங்க டிகிரி வச்சிருக்கேன்னு வாங்கோழி ஆட நினைச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு கேவலம்னு அப்பவே சொல்லிக்கிட்டோம். நம்ம மயிலா இருக்கணுமா வாங்கோழியா இருக்கணுமா உங்க முடிவு உண்டு. அப்படி என்றால் இந்த செல்போனுடைய பாதிப்பு இப்படி வருவதற்கு காரணம்
மிகப்பெரிய புத்திசாலிகளால் செல்போன் செயலிகள் வடிவமைக்கப்படுகின்றன. கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி வடிவமைக்கிறார்கள். உங்களுடைய உணர்ச்சியை கிளர்ச்சி பூர்வமான சூழ்நிலைக்கு மாற்றி தங்களுடனேயே உங்களை இணைந்திருக்க செய்வதற்காக இந்த செல்போன் அப்ளிகேஷனை உருவாக்குபவர்கள் அவர்கள் காட்டிலே பண மழை பொழிய வேண்டும் என்பதற்காக உங்களை தங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இந்த செயலிகள் வடிவமைக்கப்படுகின்றன. மார்க் ஜூக்கர்பெர்க், எத்தனை பேருக்கு தெரியும், பேஸ்புக்கோட CEO அமெரிக்க செனட்ல கூப்பிட்டு கேட்கிறான், அறிவார்ந்த உரையாற்றி கொண்டிருக்கிறேன், எப்ப அவனுக்கு கோடிக்கணக்கான டாலரை சம்பாதிக்க முடியாது? அவன் போற போக்குல சொல்றான், சமூக ஊடகங்களுடைய வருமானமே விளம்பரங்கள் தான். விளம்பரத்தை பார்ப்பதற்காக அவனுடைய நேரம் நினைத்து பாருங்கள். தங்களிடம் உங்களுடைய கவனத்தை தக்க வைத்துக் கொண்டு அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நைட் மோட், டார்க் மோடெல்லாம் உங்களுக்கு இல்ல, தெரியுமா உங்களுக்கு? செல்போனிலே நீங்கள் போய் சிக்கிக் கொள்வது அகஸ்மாத்தா, எதிர்பாராமல் நடப்பதில்லை, திட்டமிட்டு விரிக்கப்படுகின்ற வலை. பாவம், அதனுடைய அடிப்படை தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளுங்க. ஒரு செல்போன்ல ஒரு போட்டோவை போட்டுட்டு எத்தனை பேர் லைக்னு எவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு ஒரு உளவியல சொல்லட்டுமா? இந்த செல்போன் நிறுவனம் இந்த இளம் பெண்கள், இளைஞர்கள் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள். பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏங்கி தவிக்கின்றார்கள். இந்த செல்போனிலே நீங்கள் அப்லோட் பண்ற போட்டோவை யாருக்கு அனுப்பணும், எவ்வளவு நேரம் வைக்கணுங்கிற நிரல் வரிசையையும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் அவர்கள் சுத்தமாக தெரிந்து வைத்துக் கொண்டு உபயோகிக்கிறார்கள். நீ ஒரு போட்டோவை போட்டனா 10 நிமிஷத்துல hey you received 10 likes வரும்போது நமக்கு அப்படியே புழுந்து போயிடும். ஆனா என்ன தெரியுமா உண்மை? 10 பேர்ல 9 பேர் அவன் ஏதாவது கருமத்தை போட்டா நீ லைக் போடணுமேன்னு போடுறான். உண்மையிலேயே விரும்பி போடுறது இல்லையா? அவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? புரிந்து கொள்ளுங்கள். ஆழமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அருமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன். ரீட் ஹேஸ்டிங்ஸ் இருக்கான், நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தோட ஓடுறவங்க. யாரா போட்டின்னா யூடியூப சொல்லுவான், பேஸ்புக்க சொல்லுவான்னு பார்த்தா இந்த இளம் பெண்கள், இளைஞர்களினுடைய இரவு தூக்கம் தாண்டா போட்டிங்க. பகல்ல இருக்க நேரத்தை பூரா எடுத்துட்டானா, ராத்திரில தூங்குற நேரத்தை எடுக்கணும். எப்படி டார்க் மோட், நைட் மோட் முடிச்சுனீங்க. லைட் இல்லாம இருக்கிறதுக்காக எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த செல்போன்ல. இவ்வளவு பைத்தியக்காரம் பாருங்க. ராத்திரியில போகும்போதே செல்போனோட போக வேண்டியது, எங்க தூங்குறது. காலையில எந்திரிச்சோன்னா செல்போனை தேட வேண்டியது, இல்லைன்னா ஓசோன்ல ஓட்ட விழுந்துரும், உக்ரைன்ல கூண்டு போடுவோம். நினைச்சு பாருங்க. படுக்கை அறைக்கு செல்போனை எடுத்துக்கொண்டு தயவு செய்து செல்லாதீர்கள். போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். காலையில் எந்திரிச்சோன்னா பொன்னிற வேலை, புதுமையான காலை நேரத்தை, இந்த மாதிரி மாலை நேரத்தை இயற்கையை ரசித்து ஒழுங்கா படிச்சு நல்லா வந்தா, இந்த கல்லூரி காலங்களிலே படிப்பை மட்டும் முக்கியத்துவமா எடுத்துட்டு அந்த உலகமே உங்களை காதலிக்க காத்திருக்கிறது. அதை மறந்துட்டு இப்ப போய் என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சு எல்லாரும் மாட்டிக்கிறீங்க. நன்றாக இருக்கின்ற பிள்ளைகளை விடுத்து யாரேனும் அப்படி இருந்தால் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த பதிவு. சரி, இந்த எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை கடந்து நீங்க இங்க வந்திருக்கீங்கிறத, இந்த பெண்கள் எப்படிப்பட்ட தடைகளை உடைத்தெறிந்து தகத்தெறிந்து இங்க வந்திருக்கீங்கிறத நான் சொல்றதை கேட்டா நீங்க அசந்து போவீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த தஞ்சாவூர்ல 1770 முதல் 1885 ஆண்டு வரை மராட்டிய மன்னர்களினுடைய ஆட்சி நடக்கும் போது சதி, உடன்கட்டை ஏறுதல் ஒண்ணு பழக்கம். கணவன் இறந்து போனா மனைவி எரியிற நெருப்புல வந்து சாகணும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கோகிலா என்று ஒரு பிராமண பெண், காரணத்தோடு இந்த பதிவு. கணவன் இறந்து போகிறான், மகாராஜாவினிடம் வேலை பண்ணி சொன்னான். உடனே அந்த பொண்ணு போய் எரியிற சிலையை மூட்டி அதுல விழ போறான். மேடையில ஏறி நெருப்புல விழ போகும்போது எங்கிருந்தோ புயல் வேகத்துல சினிமா மாதிரி ஹென்றி லிட்டில் டன் என்ற ராணுவ தளபதி குதிரையில வந்து அந்த பொண்ணை அப்படியே நெருப்புல விழாம தூக்கிப்பார். சமூக புறக்கணிப்பு செய்யப்படுகிறார். நேரம் கருதி வேகமாக சொல்லுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி அல்ல. இப்பதான் 1 மணி நேரம் கரெக்டா முடிஞ்சிருக்கு.
எப்படி சொல்றேன் தெரியுமா? அந்த பிஏ வந்து எனக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி நின்று போனாருன்னா 1 மணி நேரம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மாணவிகளே, அந்த கோகிலா என்ற பெண் பாளையங்கோட்டைக்கு சென்று விடுகிறாள். சமூக புறக்கணிப்பு செய்த காரணத்தினால் இவன் பாளையங்கோட்டைக்கு மாறுதல் பெற்று போனவுடன் ஹென்றி லிட்டில்டன் என்ற அந்த ராணுவ தளபதி கோகிலா என்று இருந்து கிளாரிடாவாக மாறிய அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். காலப்போக்கிலே அந்த லிட்டில்டன் இறந்து போகிறார். இது உங்களுக்காகவே, இந்த கல்லூரிக்காகவே பதிவு செய்கின்றேன். இன்னும் நடந்து தெரியுமா? அந்த பெண் தென்னிந்திய திருச்சபை என்று இன்று உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தென்னிந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது, ஒரு திருச்சபையை ஆரம்பிக்கின்றார். 41 பேரை அந்த திருச்சபையிலே சேர்க்கின்றார். பிச்சைக்காரியில் இருந்து அவளிடம் வேலை பார்க்கின்ற சமையல்காரி வரை ஒரு தேவாலயத்தை கட்டுகின்றார். பாளையங்கோட்டையிலே ஒரு கிணற்றை வெட்டுகின்றார். இன்று வரை அது பாப்பாத்தி கிணறு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து தன்னுடைய பணத்தில் இருந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றார். எரிகின்ற நெருப்பிலே சதி என்ற பெயரிலே விழுந்து இறக்காமல் தப்பித்த ஒரு பெண் தென்னிந்திய திருச்சபையினுடைய வரலாற்றை எழுத ஆரம்பித்தால் அதை கோகிலா என்ற கிளாரிடாவில் இருந்து மட்டுமே துவங்க முடியும். மாதவையா என்ற மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதுகிறார். இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் படிப்பதற்கு இது போன்ற கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. கவிமணி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடம் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். பாரதி. சிந்தித்து பாருங்கள். இதான் வேணுமா? பக்கத்துல யாராவது வந்தாலே பேப்பர் கொண்டு வந்துருவாங்களான்னு பயமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் தான். மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அறிவிலோங்கி வையம் தலைக்கும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்றெல்லாம் பெண்ணின் பெருமையை பேசிய பாரதி. மாணவிகளே, பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொற்றுணர முடியாத அற்புத யானை, கன்றுணர முடியாத பேரொளி, யாதுமாகி நின்றாய் காளின். வள்ளுவரோ அறத்துப்பாலிலே பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று கேள்வியை எழுப்பிய வள்ளுவர் பொருட்பாலிலே பெண்ணே பெருமை உடைத்து என்று பதில் சொல்லி, பெண்ணில் பெருந்தக்கது இல் என்று காமத்துப்பாலிலே பெண்ணை விட பெருமையான உலகத்தில் இல்லை என்று முடித்தார். பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்ற ஒரு அற்புதமான புத்தகம் தயவு செய்து படியுங்கள். திருவிக்க எழுதிய புத்தகம், திருவி கல்யாண சுந்தரனார். அவர் என்ன எழுதுறார் தெரியுமா? ஆண் என்ற அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று நான் சொல்லல, திருவிக்க சொல்றேன். 1000 ஆண்டுகளுக்கு முன் உங்களுடைய திறமையை எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் வெளியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்திப்பூவை பார்க்கலாமா, வெண்ணிற காக்கையை பார்க்கலாமா, மீன் நீர்ல நீந்தி போகிற தடத்தை கூட பார்த்து விடலாமா? ஞானிகளுக்கும் தெரியாதா? கடவுளுக்கே தெரியுமான்னு சந்தேகமா? எது? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதின் ஆழத்தை அறிந்தவன் உலகத்தில் யாரும் இல்லைன்னு எழுதிவிட்டார். எத்துணை பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள், எத்துணை தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். ஜப்பானிய நாட்டிலே பெண்ணின் பெருமையை ஒரு புத்தகத்திலே எழுதி, எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, அங்குள்ள தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு பேசுவதற்காக செய்திருந்தேன், தமிழர்களுக்காக பேசுவதற்காக ஒரு பல்கலைக்கழகத்தில். அது எல்லாரும் பார்த்து பார்த்து பேசிக்கிட்டாங்க. இது என்னங்கன்னு கேட்டேன். ஒரு பெண்ணினுடைய தியாகம் எவ்வளவு பெரியது என்பதற்காக இந்த பதிவு. 80 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பானிய நாடு ராணுவ ஆட்சியில் இருக்கும் போது ராணுவ உடையை அணிந்து கொண்டு வந்த கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே வந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலகட்டத்திலே இது போன்றது ஒரு மாலை வேளையிலே ஒரு தாய் வீட்டு வாசலிலே அமர்ந்து
2 குழந்தைகளுக்கு சோறுட்டி கொண்டிருக்கின்றனர். கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார். இந்த தாய் அந்த 2 குழந்தையை இடுப்புல 2 பக்கம் வச்சுட்டு ஓடும். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 3 பேரும் தப்பிக்க முடியாது என்று முடிவு செய்த அந்த ஏழை தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தை பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை மட்டும் இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட ஓடி மறைவிடத்தை அடைகிறார். அங்கிருந்து திரும்பி பார்க்கின்றார். இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து அங்கிருந்து கதறுகிறார். பெரியவர் வாயப்புத்திரர் சத்தம் கேட்டா இங்க வந்துடும். கதை இல்லைங்க, நிஜம். எப்படி அமைதியாயிருக்கு. அதுதான் பெண்கள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் அந்த இடத்திலே இறுக பிடித்த கையில் உள்ள குழந்தையோடு அந்த இடத்திலே வந்து கதறுகிறாள். அத்தனை பேரும் அங்கே வருகிறார். அந்த முதியவர் கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களை போல அல்லவா? எப்படி அடையாளத்தை பார்த்து ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால் முடிந்தது? அந்த தாய் சொன்னார், பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. 2 குழந்தைகளுக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு தாய் மட்டுமல்ல, ஆசிரியை. நாம் குழந்தையாக இந்த மண்ணிலே சிசுவாக வந்து விழும்போது முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். சடலமாக இறுதியிலே கிடத்தப்பட்டிருக்கும் போது முகம் பார்த்து அழுபவளும் பெண். பெண்ணிடத்தில் உங்களுடைய பெருமை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த பதிவு. அதை தெரிந்து கொண்டால் இந்த கல்லூரியிலே இந்த நேரத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக. பெண்ணிடத்திலே பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண்ணுடன் பிறந்து பேருவகை கொள்கிறோம், பெண் பிள்ளையை பெற்றெடுத்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவிலே உள்ள 140 கோடி ஜனத்தொகையிலே 70 கோடி பேர் ஆண்கள், 70 கோடி பேர் பெண்கள். இந்த 70 கோடி ஆண்களும் இந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனமே அன்றி வேற என்ன? பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பெண்கள் இந்த ஆண்களை உருவாக்குவதற்காகவே படைக்கப்பட்டவர்களைப் போல செய்யும் போது, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை, இந்த ஆண் வர்க்கம் இந்த பெண் வர்க்கத்திற்கு கொடுமைகளையும் தொடர்ந்து செய்வதாகவே இருக்கிறதே. ஏன் தெரியுமா? ஏன் கருவறை முதல் கல்லறை முறைன்னு சொல்றது தெரியுமா? அருமை மாணவிகளே, காசிங் மிஸ்கேரியேஜ் ஆக்ட், குழந்தைய பெண் குழந்தைன்னு பார்த்து கொல்றதை தடுக்கிறதுக்கு தடை சட்டம். போஸ்கோ ஆக்ட், பெண் பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதை தடுக்க புதிதாக போடப்பட்ட சட்டம். ஈவ் டீசிங் ஆக்ட், பெண்களை கேலி செய்வதை தடுக்கிறதுக்கு சட்டம். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை வாங்குறதை தடுக்கிறதுக்கு. குரூயல்டி டு உமன் ஆக்ட், பெண் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுமை பண்றதை தடுக்கிறதுக்கு சட்டம். சதி பிரிவென்ஷன் ஆக்ட் கூட மட்டும் சொன்னேன், உடன்கட்டை ஏறுதலை தடுக்க சட்டம். கருவறையிலிருந்து கல்லறை வரை இந்த கல்வி உங்களுக்கு எதற்காக வேண்டும்? தயவு செய்து மாணவிகளை ஒன்றை சிந்தித்து பாருங்கள். பெண்ணினுடைய பெருமை எவ்வளவு பெரியது என்று. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், கொஞ்சி மகிழ பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த விதத்திலே நியாயம்? 2 நாட்களுக்கு முன்னால் இந்த குழந்தை வெளியிலே வந்து விழும்போது பெற்றவர்களாவது காப்பாற்றுவார்கள் என்றுதானே பெண் பிள்ளைகள் வெளியிலே வந்து விழுகிறார்கள். அப்படி விழுகின்ற பிள்ளையை தந்தையே பெண் பிள்ளை 3ஆவதாக பிறந்ததனால் கழுத்தை நிறுத்தி கொடுத்தால் என்று, கொன்றுவிட்டால் என்று கைது செய்யப்பட்டார் தருமபுரி மாவட்டத்திலே நேற்றைய செய்தி. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்து விட்டோம். பெண்களை மதிப்பது எப்படி, பெண்களினுடைய அவசியத்தை உணர்வது எப்படி? காலப்போக்கிலே நீங்கள் பெரியவர்களாக வளரும் போது இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். பெண் பிள்ளைகளுக்கு பேட் டச், குட் டச் எல்லாம் நீங்க சொல்றீங்களோ இல்லையா? ஆண் பிள்ளைகளுக்கு டோன்ட் டச் என்று சொல்லி வளருங்கள். அருமை மாணவிகளே, விலங்குகளுக்கு கூட தன் வயிற்றிலே இருக்கின்ற குட்டி ஆணா பெண்ணா என்று பார்த்து அழிப்பதில்லை. ஜனாதிபதி KR நாராயணன் அவர்கள் சுதந்திர தின விழா உரையிலே பேசினார். உலகத்திலேயே உன்னதமான இடம், பாதுகாப்பான இடம் தாயினுடைய கருவறை.
இந்திய பெண்களுக்கு அந்த தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லை. நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் கடந்து கள்ளிப்பால் கொடுத்தது போக, முழுநெல் கொடுத்தது போக, களைத்தும் கரைத்தும் அழைத்தது போக, இத்துணை பேர் இந்த கல்லூரியில படிக்கின்றீர்கள் என்றால் இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை கூட பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லை என்று நான் பேசுவது உண்டு. பதின் பருவத்திலே ஆண்களுக்கு உடலிலும் மனதிலும் சிற்சில மாற்றங்களை உண்டாக்குகின்ற இந்த இயற்கை பெண்களுக்கு உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கி அதிலிருந்து வெளியில் வருவதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் அல்ல. நான் ஒரு மருத்துவமனையை வைத்திருப்போம். என்னுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அத்தனை பேர் மருத்துவர்கள். அதனால் இதனையெல்லாம் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். அது மட்டுமா, 25 ஆண்டுகள் ஒரு இடத்திலே வளர்ந்த ஒரு மரத்தை நோண்டி கொண்டு போய் வேறு இடத்திலே சேர்த்தால் வேர் பிடிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுமோ, இயற்கை கொடுக்கின்ற திருமணம் என்ற பெயரால் 25 ஆண்டுகள் பிறந்த வீட்டிலே இருக்கின்ற உங்களை புகுந்த வீட்டிற்கு கொண்டு போய் புதிய இடத்திலே செலுத்தி வேர் பிடிப்பதற்குள் நீங்கள் படுகின்ற பாடு கொஞ்சம் அல்ல. குழந்தை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அவளுடைய வாழ்க்கையை புரட்டி அப்படியே புரட்டி போட்டு விடுகிறது. ஹெல்த் மானோபாஸ் பீரியட்ல மனதும் உடலும் பெண்களை விட்டு தனியாக போவதை உணர்ந்து அதை தடுப்பதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு மிகப்பெரியது என்று உளவியல் சொல்லுகிறது. இதையெல்லாம் மீறி மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், இத்துணையும் பெண்களுக்கே உரிய நோய், ரேடியோ தெரபி, கீமோதெரபி, அத்துணையும் ஒரு இருமல் தும்மலை போல கடந்து நீங்கள் இந்த ஆண் வர்க்கத்திற்கு புண்ணியம் செய்வதையே பிறந்ததற்காக பலனே அதுதான் என்று செய்யும் போது தங்களுக்கு ஒரு சாதாரண சளி பிடித்துக் கொண்டால் கூட கோவிட் நேரத்திலே 3ஆம் உலகப் போரே வெடிக்கும் ஆண்களுக்கு. சிந்தித்து பாருங்கள். பெலிகான் பறவை என்று பௌராணிக் கதைகளிலே ஒரு கதை வரும். இது உங்களிடம் மட்டும் நான் பேசவில்லை, ஆண்கள் கல்லூரியிலும் பேசுகிறேன். அந்த பெலிகான் பறவை தன் குஞ்சுகளுக்கு உணவு கிடைக்காத போது தன்னுடைய அழகால் தன் நெஞ்சை கீறி வடிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகளினுடைய கண்களை பார்த்து தன்னுடைய பசியை ஆக்கிக் கொள்ளுமா. தாய் என்ற பெயரிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெலிகான் பறவை என்ற பெண் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவையும் மீறி உலகமயமாக்கலுக்கு பிறகு நீங்கள் வந்திருக்கின்ற நிலை என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்கள் அவர்களாக உண்டாக்கிய அடிமை தலைகளை பெண்கள் உடைத்திருந்து வெளியில் வர ஆரம்பித்து விட்டீர்கள். ஐடி கம்பெனி மட்டும் இல்ல, 48 பேர் ராணுவத்திலே என்டிஏ படித்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எழுதி மிக கடுமையான பயிற்சியை முடித்து 48 பேர் ராணுவ அதிகாரிகளாக பணியிலே அமர்ந்திருக்கிறார்கள். 1000 பேர் உதவி ஆய்வாளர்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக செல்லுகின்றேன். 500 பேருக்கு மேல் பெண்கள், 37 பேர் துணை கண்காணிப்பாளர்கள் குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க. 37 பேர்ல 28 பேர் பெண்கள். தாராதரணி என்ற ஒரு வார் ஷிப் உங்களுக்கு தெரியும், 6 லெப்டினன்ட் கர்னல் சேர்ந்து நேவிகேஷன் சொல்லி கோவால ஆரம்பிச்சு ஆண்கள் பயமுறுத்ததையெல்லாம் புறந்தள்ளி விட்டு 254 நாட்கள் கடல் மார்க்கமாக போய் பெண்கள் மட்டும் தனியாக அந்த கப்பலை ஊட்டி கடற்கொள்ளையர்கள், சுனாமி, புயல், அலை அத்துணையும் மீறி அங்கே கொண்டு வந்து 254வது நாள் நிறுத்திவிட்டார்கள். பெண்களுடைய திறமை எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. புரியுதா? ஆண்கள் செய்வதை எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல பெண்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். இங்க படிச்சாங்கல்ல 3 முறை லக்னோ, நாசிக், காஷ்மீர் துப்பாக்கி சுடுற போட்டியில இவர் கோல்டு மெடல் ஹேட்ரிக் கை தட்டினீங்க. அது உண்மைதான். ஆனா அதுல சொல்லப்படாத செய்தியை உங்களுடைய திறமை என்ன என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒரு நாள் இதை சொன்ன ஒரு இடத்துல பிஹைண்ட் நோட்ஸ்ல கேள்வி கேட்கும் போது சொன்னேன், ஒரே நாள்ல 1 மில்லியன் பார்த்தோம். இது என்ன தெரியுமா? 3 முறை அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டி காவல்துறை கடமை போட்டியிலே நான் தங்கப்பதக்கம் பெற்றவன் என்பதனால் 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. ஒவ்வொரு தடவை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும். இந்த ஷாமியானா எண்டு 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்ல அடித்தா 5 மார்க், இன்னர்ல அடித்தா 3 மார்க், அவுட்டர்ல அடித்தா 1 மார்க்.
ஒவ்வொரு முறையும் நாக் அவுட் சிஸ்டம். அச்சுத நாயர்னு கேரளாவிலிருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார். என்னை விட வயதில் மூத்தவர். நீங்க சில பேர் இதை கேட்டிருக்கலாம். கேட்காதவர்களுக்காக இந்த பதிவு. உண்மை சம்பவம், உங்களுடைய திறமை என்ன என்பதற்காக. இது இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிடுறேன். துபாயில பேச போயிருந்தேன் தமிழ் அமைப்புல. பக்கத்துல கேரளாவுடைய பெண்கள் மாநாடு நடக்குது. ஒரு நாயர் ஒருத்தர் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்க சார். ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாதுங்க, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்லை சார் நீங்க இங்கிலீஷ்ல ஒரு 5 மினிட்ஸ் பேசினா வர்றேன். சரிட்டு போனேன். அங்க போனா இந்த ஸ்பீச் அங்க அவ்வளவு பிரபல்யம் என்று எனக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கொண்டு கோட்டு பட்டெல்லாம் போயிடுச்சு. உள்ள கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வரதுக்குள்ள என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அருமை மாணவிகளே, 4வது முறையாக தேர்வு செய்யப்பட்டு நான் போகின்றேன். எல்லாரும் நாக் அவுட் சிஸ்டம்ல அவுட் ஆயிட்டான். எங்க அச்சுத நாயர்னு கேட்டேன். ஏன்னா வழக்கமா ஃபைனலுக்கு அவர் தான் வருவார். ஒரு 1/2 மார்க் 1 மார்க்ல நான் கோல்டு மெடல் வாங்குவேன். அவர் 1/2 மார்க் 1 மார்க்ல சில்வர் மெடல் வாங்குவார். ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டும், ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பது தெரியாத காலம். வெற்றி பெறும் வரை அமைதியாக இருக்க வேண்டும், வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கூட சொல்லித்தர ஆள் இல்லை. அவர் அப்படியே அலட்சியமா பார்த்துட்டு போவோம். அவர் தலையை கீழே போட்டு விடுவார். 4வது முறை போறேன். அச்சுத நாயர் எங்கன்னு கேட்கிறேன். ஃபைனல். அச்சுத நாயர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. நமக்கு போட்டியே இல்லை. ஒரு 6 அடி உயரத்தில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து இருந்துச்சு. என் பேர் அர்ச்சனா, ஐபிஎஸ். நான் கேரளாவிலேருந்து வர்றேன். நான் தாண்டா உன்னிட்ட ஃபைனலில் போட்டி போட போறேன். 50 ஆண்டுகளுக்கு முன் துப்பாக்கி சுடும் போட்டியிலே ஒரு பெண் என்னை வெற்றி கொள்ள முடியாது என்று இருமாப்போடு இருந்த நிலையிலே டாஸ் போடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றேன் முதல்ல. அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து சுடுங்க. நான் போய் சுட்டேன். 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டுக்குள்ள 1 ரவுண்டு இருந்தால் நீ தாண்டா ஜெயிப்பாங்க வந்துருப்பாங்க. அந்த பொண்ணு அங்கே இருந்து வச்சு ஒரே மூச்சுல 6 ரவுண்டு சுத்துச்சு. அதுவும் 5 ரவுண்டுக்குள்ள 1 ரவுண்டு இல்லை. ஈக்குவல் ஆயிடுச்சு. டாஸ் போடலாமான்னு நான் உடனே எத்துனேன். ஏன்? டார்கெட்டை பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமா இருந்துச்சு. நம்ம காலி ஆயிடுவோம்னு டாஸ்ல தோத்தோம்னு சொல்லிக்கலாம்னு எத்துனேன். அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு. மிஸ்டர் கலிமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குளிக்கு போட்டெல்லாம் முடிவு பண்ற விஷயம் துப்பாக்கி சுடுறதுல இல்லடா. உனக்கு தைரியம் இருந்தா திரும்ப சுடலாம். ஒத்துட்டேன். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நான் ஒரே அவன் 10 ரவுண்டு கொடுத்துட்டான். திரும்ப டை ஆயிடக்கூடாது. 10 ரவுண்டு சுட்டேன். 9 ரவுண்டு புல்ல, 1 ரவுண்டு இல்லை. அப்பவும் எல்லாரும் சொல்றான் நீ தான் ஜெயிக்கிறேன். அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு. ஒரே மூச்சில் 10 ரவுண்டையும் சுட்டேன். அதுல எனக்கு 9 ரவுண்டு புல்லு. அந்த பொண்ணு அங்கே வந்து ஒரே மூச்சில் 10 ரவுண்டையும் சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இதோட முடிஞ்சதா அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணை தொடர்ச்சி எடுத்து விட்டு எனக்கு வந்து சல்யூட் அடிச்சு. பதறி போயிருந்துச்சு. நீ இல்லாம ஜெயிச்சிருக்க, நானும் உனக்கு சல்யூட் அடிக்கணும். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு? கலிமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்பதற்காக இப்படியெல்லாம் நீங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரி எல்லாம் சீன் போட வேண்டாம், துப்பாக்கி எல்லாம் தூக்கி போட வேண்டாம். நான் யார் தெரியுமா? இன்னும் அதிர்ச்சி இருக்கிறது உங்களுக்கு. 3 முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறி கொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் இல்லை. கேரளா பொண்ணு ஜெயிச்சிருச்சு என்னங்கிறதுனால நான் கேரளால ஃபேமஸ். எனக்கு அங்க போய் தான் தெரியும். அப்போ பெண்களினுடைய திறமை எழுதி வில்லியம்ஸ் சொல்லி ஒரு பெரிய நாவலிஸ்ட் அவர் எழுதுவாரு. இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அதனால சொல்றேன். Women are foolish to think they are equal to men. They are far superior and always have been. Whatever you give to a woman, she will make great. If you give her a sperm, she will give you a baby. If you give her groceries, she will give you a meal. If you give her a house, she will give you a home. If you give her a smile, she will give you her heart. My dear friends, please remember, if you give her any crap, please receive, ready to receive a ton of shit ன்னு முடிக்கும். அதான் பெண்கள். இதை புரிந்து கொண்டு உங்களுடைய திறமை எவ்வளவு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்பதற்காக இந்த பதிவு. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். அருமை மாணவிகளே, இங்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சரியாக 10 நிமிடத்திலே நான் முடித்து விடுவேன். முதல் சொல்லுவது
உலகத்திலேயே உங்களுக்காக உள்ள 2 ஜீவன்கள் உண்டு என்றால் அது உன்னுடைய தாயும் தந்தையும் தான். ஏன் தெரியுமா? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 அதுக்கப்புறம் சொல்லுங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எல்லாரும் ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. எங்கடா இது கொன்றை வந்தல்ல இல்லையே. இது தனியா ஒரு கவிஞர் எழுதுறாரு. இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்தேன்னா, உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் இந்த தமிழகத்து அப்பாக்களுக்கு பெண் பிள்ளைகள் மீது உள்ள பாசம் அளவில் அடங்காது. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை தங்களுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து அப்பாக்கள். 365 பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலிலே பறந்து கொண்டிருக்கும் போது விமான விபத்து, என்ஜின் நின்று போச்சு, மரண ஓலம், கடல் உள்ள போறோம். பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுருங்க. அத்தனை பேரும் புவியீர்ப்பு விசையில ஆடி ஆடி மத்தியதரை கடல்ல விழ போறங்கும் போது துணை விமானி மட்டும் விடாம முயற்சி பண்ணிட்டு இருந்தான். 5000 அடிக்கு விமானம் வந்துருச்சு. செத்தாண்டான்னு நினைக்கும் போது மயான அமைதி பிளைட்ல நான் ஒரு மாதத்திற்கு ஒரு நாட்டிலாவது சென்று ஒரே நிகழ்த்தி விட்டு வருவோம். 360 பயணிகள் அந்த விமானத்திலே, பல நாட்டை சேர்ந்தவர்கள். அருமை மாணவிகளே, திடீர்னு கிரீன் லைட் எரியுதுன்னு கத்துறான் துணை விமானி. பைலட் காக்பிட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்றான். தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டுல தரையிறக்கான். உயிரை கையில பிடிச்சிட்டு எல்லாரும் வரும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கிறாங்க, கடைசியா என்ன நினைச்சு? சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரன் நாட் அவுட் நினைச்சாங்க, அமெரிக்காக்காரன் பேங்க் பேலன்ஸ் நினைச்சாங்க, பிரான்ஸுக்காரன் மனைவியை நினைச்சாங்க. அருமை மாணவிகளே, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை, பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று பதிவு செய்தேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு. இதுதான் அப்பா. அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையாது, அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாது. சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவோட அன்பு. சாப்பிட உட்காரும் போதே பொண்ணு சாப்பிட்டாலான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட. இந்த உலகத்திற்கு உன்னை அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தாய். இந்த உலகத்தை உனக்கு அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தந்தை. சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அம்மா தோசை மாதிரி சாப்பிட்டோன்னு ருசி தெரியும், அப்பா தோசை கல்லு மாதிரி எவ்வளவு சூடுபடுறாருன்னு வேற யாராவது சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. இந்த அப்பாவிற்கு அழ தெரியாது, அப்பாவிற்கு பாசத்தை காட்ட தெரியாது, அப்பாவிற்கு கொஞ்சம் கூட தெரியாது. உன்னை படிக்க வைப்பதற்காக எத்துணை பேரிடம் கடன் பெற்றிருப்பார், அதை அடைப்பதற்காக எத்துணை கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி இருப்பார், எத்துணை அவமானங்களை எதிர்த்திருப்பார், சந்தித்திருப்பார், எத்துணை இரவுகள் தலையணையை கண்ணீரால் நினைத்திருப்பார். ஆனால் தன் பிள்ளையிடம் ஒன்றை கூட சொல்லி இருக்க மாட்டார். ஏனென்றால் எதற்குமே கலங்காத அந்த தந்தை தன் பெண்ணினுடைய கண்ணிலே ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்தால் கலங்கி போய்விடும். அதுதான் இந்திய தந்தை. அருந்து போன செருப்பையும் நைந்து போன 4 முழ வேஷ்டியையும் கிழிந்து போன சட்டையையும் போட்டுக்கொண்டு உனக்கு புதுசா ட்ரெஸ், புதுசா செருப்பு, புதுசா சுடிதார், புதுசா புடவை, அம்மாட்ட சொல்லுவாரு, பாத்தியாடி என் பொண்ண, என் உயிரே என் பொண்ணுகிட்ட தான் இருக்கும்பாரு. அதுதான் தந்தை. அப்பாவினுடைய தலை உதிர்ந்த முடி உதிர்ந்த தலையிலே, குழி விழுந்த கண்களிலே, வெடிப்பு விழுந்த கால்களிலே, நரம்பு பிடித்த கைகளிலே, சுருக்கம் விழுந்த தோலிலே, தளர்ந்து போன உடலிலே, அத்துணையும் தன் பெண்ணையும் தன் பிள்ளையையும் வளர்ப்பதற்காக அவர் பட்ட காயங்களும் தழும்புகளும் தானே ஒழிய வேறல்ல.
பெற்று வளர்த்த பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயை போல விரல் பிடித்து நடைமுறைக்கு வேலி அடைத்து கண்டவனும் கொண்டு போகாமல் உன்னை பாதுகாத்து உரியவன் கையிலே ஒப்படைக்கும் வரை உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். இந்த மாவட்டத்திலே மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கும் போது இங்கு நடந்த சம்பவத்தை பதிவு செய்கிறேன். இங்கு என்றால் உங்கள் கல்லூரியிலே அல்ல, திருச்சியில். அருமை மாணவிகளே, அதிர்ந்து போய் இதை சொல்லி முடிக்கின்றேன். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவது, பெத்த வயிறு எரியுதையா, வேறு பிள்ளை எனக்கு இல்லை ஐயா, உற்ற உறவு இல்லை ஐயா, உங்கள் உள்ளம் இறங்கிட வேண்டும் ஐயா என்று ஓடி போன தன்னுடைய பெண்ணை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று ஆடிப்போய் கதறி நின்ற தந்தைகளை தொடர்ந்து பார்க்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதே திருச்சியிலே தாய் நோய்வாய்ப்படுகிறாள், தந்தை இரவு முழுவதும் செங்கல் சூளையிலே வேலை பார்க்கிறார். கதையல்ல, நிஜம். விசாரித்த வழக்கு. பகல் முழுவதும் கொத்தனார் வேலை, பெண்கள் கல்லூரியிலே பிள்ளையை படிக்க வைக்கின்றார். 3ஆம் ஆண்டு முடியும் வரை வாயை கட்டி வயிற்றை கட்டி என்பார்களே, படிக்க வைத்து விட்டார். பெண்ணை அழைத்துக் கொண்டு போவதற்காக வருகிறார். பிரின்சிபல் அழைத்ததின் பேரிலே எல்லா பெற்றோர்களையும் வந்து பார்த்தால் கல்லூரியிலே பெண் இல்லை. ஒருத்தரையா கேட்கிறாரு, யாரும் தெரியலங்கிறாங்க. பிரின்சிபல்கிட்ட போய் கேட்கிறாரு, ரெஜிஸ்டர் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு லீவ் போட்டு போயிட்டா. அம்மா இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. லீவ் போட்டு போயிடுச்சு. பரிச்சையே எழுதலை. உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சேன். இதே இடத்துல என் பெண்ணை நீங்க கொடுக்கலன்னா அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், செத்தாலும் விவசாயம்னு உட்காந்துருக்கேன். எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, நடக்கல. தோழிகிட்ட நான் போன் நம்பரை வாங்கி கண்டுபிடிச்சு தோழியை விட்டே பேச சொல்றாங்க. யார்? பிரின்சிபலே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரிசப்ஷனுக்கு போறேன், எங்க அப்பா அவங்க வெயிட் பண்ண வேண்டாம், ஊருக்கு போக சொல்றேன். இதை வந்து சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் பொண்ணை நான் பார்க்கணும். காலையில 3:30 மணிக்கு ஒரு உமன் டிஎஸ்பிக்கு ஒரு போன் பண்ணி இந்த கல்லூரி முதல்வர் சொல்றாங்க. உடனே அவங்க வந்து ஒரு ஆள் அனுப்புறாங்க. போலீஸ் அங்க வர்றதுக்குள்ள வாட்ச்மேன் வந்து முதல்வருக்கு பேசுறாரு. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கொண்டு கல்லூரி வளாகத்தில் இருக்கின்ற மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். யாருன்னு போலீஸ் போகும்போதே அந்த தற்கொலை நடக்குது. போய் பார்த்தாக்க தொங்கிட்டு இருக்காரு. யாருக்கு என்னன்னு தெரியல. எனக்கு சொல்றாங்க 6 மணிக்கு. நேரம் அங்க வர்றேன். வாட்ச்மேனை கூப்பிட்டு தனியாக அழைச்சி போய் விசாரிக்கிறேன். இவருடைய போனை பார்த்தா அந்த பெண்ணிடம் இருந்து 4:30 மணிக்கு போன் வந்திருக்கு. தலையில அடிச்சுட்டு அந்த வாட்ச்மேன் சொல்றான், சார் பேசும்போது நான் கூட இருந்தேன் சார், அந்த பொண்ணு தான் சார் பேசுறேன் சார். கல்யாணம் ஆகி கிராமத்தில் உள்ள அவன் வீட்டுக்கு போனா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்குன்ட்டு. என்னை ஏமாத்திட்டான்ப்பா, நான் கெட்டு போயிட்டப்பா, மோசம் போயிட்டப்பான்னு அழுதுனா தலையில அடிச்சுட்டு கத்துனார் சார். எதுக்கு சொன்ன தெரியுமா? தான் தன்னுடைய பெண்ணால் ஏமாற்றப்பட்டோம் என்ற போது தற்கொலை செய்து கொள்ளாத அந்த தந்தை தன் பெண் இன்னொருவனால் ஏமாற்றப்பட்டால் என்று தெரிந்தவுடன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறவர்கள் தான் இந்த தமிழகத்து தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். கண்ணான தந்தையை கண்ணீரில் தள்ளினேன், கண்ணாடி வளையலை பொன்னாக நம்பினேன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தயவு செய்து உண்டாக்காதீங்க. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தர். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று பலவீனத்திலும் பலவீனமாக உன்னை பெற்றெடுத்தது. நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னுடைய தாயை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தயவு செய்து மனதிலே பதிவு. இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் என்ன? கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தாய். உண்டாக்கி பால் ஊட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோம், உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. இந்த இடத்திலே உங்களுக்கு முன் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் ஏதோ போட்டெல்லாம் போட்டு பேசுறதுனால பெரிய குபேர குடும்பத்திலிருந்து வந்தவங்க தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க.
வரப்பிலே புல் அறுத்து, வயலிலே களை எடுத்து, கையிலே வடிகின்ற ரத்தத்தை பற்றி கவலைப்படாமல், என்னுடைய ஏழை தாய் இன்று வயது 98 என்னுடன் தான் இருக்கின்றார், இன்னும் உயிருடன் இருக்கின்றார். அந்த ஏழை தாய் தான் நான் உங்களிடம் இன்று வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும் என்னால் நாடறிந்த பேச்சாளனாகவும் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இது சத்தியம். இது எதற்காக சொல்லுகின்றேன் தெரியுமா? கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து தழுவி எப்படி இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. பட்டினத்தார் சோழ பேரரசனுக்கே படம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர், அத்துணை சொத்துக்களையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு துறவு கோலம் பூணுகிறார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றாள், அப்படியே நின்றார். கதை அல்ல, நிஜம். இந்த பூம்புகாரிலே வேறு எங்கேயும் அல்ல. என்ன நடந்தது தெரியுமா? தாயே, உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் இந்த பூம்புகாரை விட்டு போக மாட்டான். இது சத்தியம். உன்னுடைய ஒரே பிள்ளை. தாய் இறந்த செய்தி கேட்டவுடன் பதையடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இதை கேட்கின்ற நீங்கள் யாரும் உங்களுடைய எதிர்காலத்திலே நான் யார் தெரியுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்கிறல்ல, நீ யாரு? உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறக்க முடியாது. என்ன பாடினார் தெரியுமா? 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் நீ பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி. நிறைய பேர் அழுவுறீங்க, கண்ணை தொடக்கிறீங்க. எது மகிழ்வானதோ எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. என்ன சொல்றாரு? எப்பிறப்பில் காண்பேன் நீ, உன்னை செத்து போயிட்டே, உன்னை எப்ப பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் இறைவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். கட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் வட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய, உங்களை அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதரை வைப்பேனோ பூசாமல் முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்கவே என்று பாடினார். 12 வயது நிரம்பிய 6ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தையை அழைத்துக் கொண்டு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அப்பாவும் அம்மாவும் இதயத்திலே வலி என்று அழைத்துக் கொண்டு செல்லுகின்றார்கள். ஒரே நிமிடத்தில் முடித்துள்ளேன். அந்த குழந்தை வலியில் துடிக்கின்றது. அந்த மருத்துவமனை இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவருக்கு கீழ் 100 மருத்துவர்கள், இதய சிகிச்சை மருத்துவர்கள் பணிபுரிகிறார்கள். ஒரு நாளைக்கு 10 இதயத்தை அறுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாணவிகளே அவர்கிட்ட போய் சொல்றாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுங்க, குழந்தை செத்து போகுதுன்னு சொல்லி கீழே உள்ள டாக்டர் போய் சொன்னா வந்து பாக்குறாரு. அப்படியே கிரீன் கோட்டோட வந்து பாக்குறாரு. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தது. இல்லம்மா, இது 3 மாசம் தான் உயிரோட இருக்கும், இங்க வந்து இறந்து போறதுக்கு தான் வாய்ப்பு, பிழைக்கிறதுக்கு 30% தான் இருக்கு, நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க, இதயத்துக்கு வருகின்ற ரத்த குழாய்கள் எல்லாம் அடைபட்டு போச்சு. உங்களுடைய தாய் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை சொல்லி முடிக்கின்றேன். உடனே அந்த தாய் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு கதறுகிறாள். உலகத்துல பெரிய மருத்துவர், 10% தான் கூட என் பிள்ளை பொழைச்சிக்கணும், தயவு செய்து நீங்க ஆபரேஷன் பண்ணணும், செத்தா சாகட்டும், நான் எழுதி தரேன், ஆனா என் பிள்ளை பொழைச்சிக்கணும். அம்மாவோட கட்டாயம் தாங்காம அட்மிஷன் போட்டாரு. 7வது நாள் ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. கதையல்ல மாணவிகளே, நிஜம். உன்னுடைய தாயினுடைய சக்தி என்ன என்பதை நீ தெரிந்து கொள்வதில்லை. அந்த தாயை ஏமாற்றக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவு. அவள் விரும்புவதை நீ வீட்டுக்கு போனான்னு போய் உங்க அம்மாட்ட உனக்கு என்ன வேணும்னு கேள. நீ நல்லா படிச்சு நல்ல பிள்ளையாகி ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா நான் நல்லபடியா செத்து போவேன்னு சொல்ற. உலகம் முழுவதும் சென்று நான் உரையாற்றியதிலே நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. உடனே போய் அட்மிஷன் போட்டவர் 1 வாரங்களுக்கு ஆபரேஷன் டேபிளுக்கு குழந்தை வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் இவர் ஆபரேஷன் போவதுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டப்ப நடந்து போகும்போது அந்த தாய் சொல்லுகிறாள், 10% குழந்தை இருந்தா கூட வாய்ப்பு இருந்தா கூட நீ குறைச்சுடுவேன், நம்ம வணங்குற தெய்வம் உன் இதயத்தில் இருக்கு,
கடவுள் கைவிட மாட்டார், கடவுளை விசுவாசி, நிச்சயமா நீ பொழைச்சுப்பார், இப்படியே சொல்றதை பாக்குறாரு. மற்ற டாக்டர் சொல்றீங்க 30% தான் வாய்ப்பு, 70% இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. இந்த அம்மா இவ்வளவு ஹோப்பு கொடுக்குதே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு போறாரு. ஏன்னா அவருக்கே சந்தேகம் பிழைக்க மாட்டேன். ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்தோன்னே எல்லாரும் சர்ஜரிக்காக கிரீன் கோட் எல்லாம் போட்டுட்டு 10 டாக்டர் கடைசியில் வந்துட்டாங்க. 5 மணி நேரம் ஆப்ரேஷன். இப்படி அமைதியாக அந்த குழந்தையை தட்டி, இதுதான் பின்ட்ராப் சைலண்ட். இதுதான் உங்களுடைய உண்மையான மனசு. இப்படியே வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். அப்போ அந்த குழந்தை கேட்குது, பயப்படாதம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன் அப்படிங்கிறது. ஏன்னா இவருக்கே நம்பிக்கை இல்லை. குழந்தை சொல்லுது, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர், ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ. இப்படிட்ட கேள்வி, என்னம்மா? இல்லை, நான் கடவுளை பார்த்ததில்லை, நீங்க இதயத்தை தானே அடுத்து ஆப்ரேஷன் பண்ண போறீங்க. எங்க அம்மா சொன்னாங்க கடவுள் இதயத்தில் இருக்காருங்க, நான் கண்டிப்பா பொழைச்சுவேன், வெளியில வந்தாலும் கேட்பேன் கடவுள் எப்படி இருந்தாரு நீங்க சொல்லணும். ஆடி போயிரு. ஏன்னா அந்த குழந்தை இப்படி நம்புது அம்மா சொன்னதை. ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு இதய துடிப்பு முற்றிலுமாக நின்றது. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, முடியல. டாக்டர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய அனுபவசாலி நான், ஒரு நாளைக்கு 10 ஆபரேஷன் பண்றாங்க, என்னால படிப்பு, என்னுடைய அனுபவம் எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு கண்ணில் தண்ணி வடிவு கண்ணாடியை கழட்டி அந்த டாக்டர் எனக்கு தெரியும் தொடச்சிட்டு பாடியை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நினைக்கிறாரு, இந்த தாய் சொன்ன கடவுளின் மீது இந்த குழந்தை இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்ததே, அதுக்காவது இந்த குழந்தை பொழைச்சிருக்க கூடாதான்னு நினைச்சிட்டு ஒரு அடி இப்படி எடுத்து வைக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கமிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங். உடனே அவசரமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் பண்ணி 5 மணி நேரம் ஆபரேஷன், குழந்தை பொழைச்சிருக்கு. 7வது நாள் சர்ஜரி முடிஞ்சு ஆபரேஷன் சுவிச்சஸ் எல்லாம் பிரிச்சு குழந்தைய பார்க்க போறேன். டாக்டர்லாம் கேட்குறையோ கடவுளை பார்த்தியான்னு கேட்குமையா, என்னையா சொல்றது, உள்ள நடந்ததுக்கு தெரியாது இல்லையா, போனோம்னா டாக்டர் நான் சொன்ன மாதிரி பொழைச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா, கடவுளை பார்த்தீங்களான்னு. அந்த மருத்துவர் சொன்னார், மாணவிகளே கடவுளை பார்த்தேன். கடவுள் எப்படி இருந்தார், கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று பின்னால் கையை காண்பித்து விட்டு அந்த டாக்டர் நகர்ந்து கொண்டார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார். ஓடி போய் அவங்க அம்மா காலை கட்டிட்டு, அம்மா நீதான் கடவுளா? தாய் தான் கடவுள், தாயும் தந்தையும் தான் உங்களுக்கு எல்லாம். இந்த அற்புதமான கல்லூரியானது ஒரு வளமான நிலம் என்பதை அறிந்து கொண்டு நான் இங்கே வந்தேன். டாக்டர் இசபெல்லா ராஜகுமாரி உங்களுடைய முதல்வர் அவர்கள் என்னை அழைத்த போது 100 ஆண்டுகள் நிறைந்த ஒரு விழாவிலே ஒரு அற்புதமான உரையை உங்களுக்கு நிகழ்த்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, வளமான மண்ணிலே நான் இதுவரை பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதில் எனக்கு சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. அருமை மாணவிகளே, இவ்வளவு நேரம் இத்துணை 1000 பேர் இப்படி ஒரு அமைதி காத்ததில் இருந்தே இந்த கல்லூரி எத்துணை சிறப்பு வாய்ந்த கல்லூரி என்பது என்னால் உணர முடிகிறது. அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். First prize, Department of Visual Communication.